பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இருக்கிறதுலையே ஒரு மோசமான நேரம் இந்த நேரம் தான். ஏன்னு சொல்லுங்க. ஆவி நம்மை ஆட்கொள்ளுகிற ஒரு நேரம். என்ன ஆவி? தூக்கத்தின். ஆமாம், ஆனால் நம்ம ஆவி எதிர்த்து நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். இறைவார்த்தை சொல்லுகிறது, அழகை எதிர்த்து நில்லுங்கள். என்ன செய்வான் அவன்? உங்களை விட்டு அவன் ஓடி போவான். அவன் அழகை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆக நம்ம என்ன பண்ணணும்? இப்போது நமக்கு விரோதமாக சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் தூக்கமே வராது, நைட்டு இருந்துச்சு பைபிள் வாசிக்கலான்னு பைபிளை திறந்து உட்காருவேன், பாருங்கள் அவனுடைய வல்லமையினால் அப்படியே தூங்கி போயிடுவோம் ஃபாதர் அப்படிங்குவாங்க. இதை நான் போய் எங்கே சாட்சியாக சொல்ல முடியுமா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் பைபிள் எடுத்து உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் ஜெபமாலை பண்ண தூங்கிடுவாங்களாம். அதெல்லாம் சாட்சி அல்ல. அதில் என்ன பண்ணுறது? பிசாசு இறைவார்த்தை கேட்க முடியாதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு என்ன பண்ணுறான்? நம்மளைய டைவர்ட் பண்ணிடுறான். ஆகவே நாம் என்ன செய்யணும்? தாலாட்டு பாட சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எதிர்த்து நிற்கிற பொழுது அவன் நம்மை விட்டு கட்டாயம் ஓடி போயிடுவான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஏற்புடையவர்களாக, அவருக்கு உரியவர்களாக நம்மை ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். உலகத்தில் பிசாசு பலவிதமான போராட்டத்தை கொண்டு வந்து நம்மக்கிட்ட பொய் சொல்லுவான். நீ அவருடைய பையன் இல்லை, நீ அவருடைய பொண்ணு இல்லை, பாவத்தால் நீ பிரிஞ்சு நிற்கிற அப்படின்னு நிறைய பொய் சொல்லுவான். ஆனால் நாம் என்ன சொல்லுவோம்? இல்லை, இயேசு என் தகப்பன், ஹல்லேலூயா, எங்களுடைய உறவை யாருனாலும் பிரிக்க முடியாது. ஆமென். ஆகவே தான் நம்ம இன்னைக்கு காலையில் பார்த்தவர் நமக்காக வாழ்கிறார். இன்னொன்று, நம்பிக்கையின் வழியாக நம்ம அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த பூமியில் வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய எல்லா நாளிலும் நமக்கு போராட்டம் கட்டாயம் உண்டா இல்லையா? உண்டு தான், கட்டாயம் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம், நீங்கள் அதை எதிர்த்து நில்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பொதுவாகவே நம்ம பார்க்குறோம், யானை இருக்கிற காட்டில் தான் என்ன இருக்குது? எறும்பும் இருக்குது. இருக்கா இல்லையா? எறும்பு இருக்க தான் செய்யுது. பூனை இருக்கிற வீட்டில் எலி இருக்குதா இல்லையா? எலி இருக்க தான் செய்யுது. அதே போல் சிறுத்தை இருக்கிற காட்டில் தான் என்ன இருக்குது? மான் இருக்குது. சுறா இருக்கிற கடலில் தான் என்ன இருக்குது? சின்ன சின்ன மீன்களும் இருக்க தான் செய்யுது. பாம்பு இருக்கிற வயலில் தான் என்ன இருக்குது? தவளையும் இருக்க தான் செய்யுது. கட்டாயம் வாழ்க்கை போராடி வாழ்ந்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. தப்பிச்சு ஓட முடியாது. நம்முடைய போராட்டத்தை நினச்சிக்கிட்டு எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. நம்ம போராடி ஜெயிக்கும்படி தான் கடவுள் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஒட்டகச்சிவிங்க பார்த்துருக்கீங்களா? நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லை. சரி. அந்த ஒட்டகச்சிவிங்க என்ன நல்ல ஹைட்டாக இருக்கும் இல்லையா? அது குட்டி போடும். குட்டி போட்டால் எங்கேருந்து கீழே விழுகும்? மேலே இருந்தால் டமால்னு கீழே விழுகும். அந்த குட்டி சொல்கிறாங்க, அது பிறக்கும் பொழுதே அடிபட்டு தான் பிறகுதான். பிறக்கும் போதே அடிபட்டு தான் பிறக்குது, வலியோடு தான் பிறக்குது குட்டி. கீழே விழுந்த உடனே இந்த தாய் அந்த ஒட்டகச்சிவிங்க என்ன செய்யுமாம்மா? நல்லா அப்படியே நக்கி கொடுக்கும் இல்லையா? மாடு அப்படி தான் செய்யும் இல்லையா? அந்த மாதிரி நக்கி கொடுக்கும். கொஞ்ச நேரம் நக்கி கொடுத்து என்ன பண்ணுமாமா? நல்லா எட்டி ஒரு உதை விடுமாமா அதோடைய பெரிய கால் வச்சு அந்த குட்டியை. அது அங்கே போய் அடித்து கீழே விழுகும். திரும்ப பக்கத்தில் போய் என்ன பண்ணோம்? திரும்ப அப்படியே தடவி கொடுக்கும். திரும்ப இன்னொரு எட்டி ஒரு உதை விடுமாமா, அந்தக்கும் போய் விழுகும். இப்படி 2-3 உதை விழுந்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும்? அது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும் மாமா. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இந்த காட்டில் தான் சிங்கம், புலி எல்லாம் தெரியுது. எப்போ இருந்தாலும் உனக்கு ஆபத்து கட்டாயம் வரும். அப்படி என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போய் உட்கார்ந்தக்கூடாது, எழுந்து நீ ஓட ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே பிறப்பிலிருந்து வழியை கற்றுக் கொடுக்கிறதா இந்த ஒட்டகச்சிவிங்கி. ஆகவே இந்த உலகத்திலே நமக்கு என்ன இருக்குது? வழி இருக்குது, போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? அதை எதிர்த்து ஓடுவதற்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். வழிகளோடு ஓட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் கடவுள் நமக்கு இன்று கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சரி, இந்த நாளிலே கூட நம்ம இன்னொரு இறை வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம்.
கடந்து செல்வதற்கு முன்பதாக நான் ரோமையில் படித்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு பெரிய பேராலயத்துக்கு போயிருந்தேன். பெரிய பேராலயம், கிட்டத்தட்ட நம்மளை மாதிரி ஆலயங்கள் ஒரு 10 ஆலயம் உள்ளே இருக்கும். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பேராலயம். அது அமல உற்பவ அன்னைக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆலயம். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, எலும்புகளின் ஆலயம்னு சொல்லுவாங்களாம். என்ன ஆலயம் அது? எலும்புகளின் ஆலயம். அதுக்குள்ளே போனால் நீங்கள் பயந்துருவீங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலும்பு தான் தொங்கிட்டுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கை எலும்பு இருக்கும், விலா எலும்பு இருக்கும், அப்புறம் கால் எலும்பு இருக்கும். ஒரு 5000 கை எலும்பு, 5000 கால் எலும்பு இல்லை நிறைய தொங்கிட்டுருப்பாங்க, நிறைய டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அங்கே இத்தாலிய மொழியில் அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்துச்சு. என்ன அப்படின்னா, இன்று நீ எப்படி இருக்கிறாயோ நாங்கள் அப்படி இருந்தோம், இன்று நாங்கள் எப்படி இருக்கிறோமோ நாளை நீ இப்படி இருப்பாய் அப்படின்னு போட்டிருக்கோம் இத்தாலிய மொழியில். நேற்று எப்படி இருந்தோம், உன்னை மாதிரி இருந்தோம் நாங்கள், நாளைக்கு நீ எப்படி இருக்க போகிற? எங்களை மாதிரி வெறும் எலும்பாக தான் இருக்க போகிற. ஸோ மனுஷனுடைய நிலையாமையை குறித்து மனுஷன் அறிந்து கொள்ளணும். ஏன்னா மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அவன் காலகாலமாக வாழப்போகிறமா நினச்சிக்கிட்டு இருக்கிறான். பல சமயங்களில் என்னமோ ரொம்ப 1000 வருஷம் வாழ்வது போல நினைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் வாழ்கிறான்? மிஞ்சி போனால் ஒரு 60 வருஷம் 70 வருஷம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இனி வரக்கூடிய நாட்கள் இனி ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அவன் அப்படி நித்தியத்திற்கும் வாழ்வதை போன்ற ஒரு எண்ணத்தோடு, மிதமிஞ்சி எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். சந்தோஷமாக உலகத்தை என்ஜாய் பண்ணணும்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இந்த வார்த்தை என்ன சொல்லுது? நீ நாளை எங்களை போல தான் இருக்க போகிற. ஒரு குறிப்பிட்ட சபை இருக்கிறாங்க நம்ம துறவர சபைகளில். அவங்க பழைய நாட்கள் என்ன செய்வாங்களாம், வார்த்தைப்பாடு குருக்கள் வார்த்தைப்பாடு எடுத்ததுக்கப்புறம் அவங்க படுக்கை அறை என்ன இருக்கும், படுக்கை அறை சாவு பெட்டிக்கு மேலே தான் இருக்குமாமா. சவப்பெட்டி இருக்கு இல்லையா, சவப்பெட்டி செஞ்சு வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே தான் படுத்து தூங்கணும் அந்த துறவி. எதுக்காக? எப்போவுமே நினைவில் கொள்ள வேண்டும், மனுஷா நீ எப்போ தான் உள்ளே தான் படுக்க போகிற அப்படின்னு மனுஷன் நினச்சிக்கிட்டே படுக்கணுமாமா. அப்போ தான் என்ன செய்ய மாட்டாங்க, வேறு விதமான ஆசைக்கும் வாழ்வுக்கும் போக மாட்டார்களாம். அப்படியெல்லாம் ஒரு காலங்கள் இருந்துச்சு. ஆகவே எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு தான் ஃபாதர் நவீன் அழகாக ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒரு எழுத்தாளர் எழுதி வச்சாராம், இருக்கிறதுலே விந்தையான ஒரு விந்தை ஒன்று உண்டு, இருக்கிறதுலே பெரிய விந்தை ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா, மனுஷன் எல்லாருடைய இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க, இறப்பு திருப்பலிக்கு போயிட்டு வருவாங்க, கல்லறைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. போயிட்டு எல்லாம் அது பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போவாங்க, வியாதியில் படுறவங்க கஷ்டப்பட பார்த்துக்கிட்டு வருவாங்க. வந்த கொஞ்ச மணி நேரத்திலேயே சகலவற்றையும் மறந்து தங்களுடைய வாழ்க்கை நித்திய வாழ்ந்து கொண்டு இருப்பார்களாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாலும் மனுஷக்குள்ளே தான் டக்குன்னு மறைஞ்சிடும், மாறிடும். அதே போல் தான் நம்முடைய தியானமும் அப்படி தான். தியானத்தில் இருக்கிற வரைக்கும் ஏசு 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 ஏசு, கொஞ்சம் இங்கேருந்து வெளியே போன உடனே என்ன ஆகிடும், வேறு வேறு காசு 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 காசுன்னு போய்டும் நினைக்கிறேன் இல்லையா? வேறு ஆசை 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 போய்டும். அப்படி இல்லை பிரியமானவர்களே, இந்த வாழ்வு என்பது கடவுளோடு இணைந்திருக்கிற வாழ்வு என்பது நித்தியத்திற்குமானது. ஹல்லேலூயா, நிலையானது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவை ஆராதிப்பது, தொழுது கொள்வது, ஏற்றுக்கொள்வது, நடப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்திற்கு அல்ல, குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு அல்ல. எப்பொழுதும் நாம் இயேசுவை அணிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், இயேசுவை அணிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா 1998 வரைக்கும் நானும் அப்படி தான் இருந்தேன். இஷ்டம் போல் எங்கே வேணாலும் போய்க்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், வாழ்ந்துக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது இயேசு ஆண்டு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்தார். அப்போ தான் மண்டையில் கொட்டி சொன்னார், நீ எனக்காக படைக்கப்பட்டிருக்கிறவன். ஹல்லேலூயா. மனுஷனை கடவுள் எதுக்காக படைச்சாரு? அவங்கவுங்க அப்படி குடும்பத்தை பார்த்துட்டு போகிறக்கா? அப்புறம் எதுக்காக படைச்சார்? முதலாவது எதுக்காக? நம்மள மறைக்கல்வியில் படிச்சிருப்போம் இல்லையா? கடவுள் மனிதனை எதற்காக உண்டாக்கினார்? இல்லை புதுமை எடுத்துட்டிங்களா? எடுத்தீங்களா இல்லையா? அப்போ அதுக்காக படித்தோம் சாமி. இப்போல்லாம் கேட்டது ஞாபகத்துக்கு வருமா? கடவுள் மனிதன் எதுக்காக படைத்தார்? தம்மை ஆராதிக்கவும், அது சின்ன பிள்ளைங்க கட்டக்குன்னு சொல்லிடுப்பாங்க, தம்மை ஆராதிக்கவும் தம்மை நேசிக்கவும் தம்மோடு இருக்கவும் தான் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேறு எதுக்காகவும் இல்லை. கடவுள் தம் சாயலாக மனிதனை படைத்ததற்கு ஒரே ஒரு நோக்கம், கடவுளை போல கடவுளோடு இணைந்து நடப்பதற்காகத்தான், அவரோடு இணைந்து நடப்பதற்காகத்தான்.
சந்தோஷமாக இருந்தான் மனுஷன். ஆதி மனுஷன் எப்படி இருந்தான்? ஆமாம், எந்த மிருகத்தை பார்த்து பயமில்லை, எல்லாம் மகிழ்ச்சியோடு ஒன்றாய் கலந்துருந்தான். சிங்கம்புலியோடு சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான். ஏவாளக்கா வந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. சந்தோஷம் கண்ணுடைய பிரசனத்தில் இருந்துகிட்டே இருந்தால் பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம இருக்கிறது போல் சில பேர் இதில் தியானம் முடிச்சு போகும்போது சொல்லுவாங்க, ஐயோ தியானம் முடிச்சு வீட்டுக்கு போகிறக்கே கஷ்டமாக இருக்குது, இங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா ஆண்டோட துதிச்சு ஆராதிச்சோம், சந்தோஷமாக பாட்டு பாடினோம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்டோம், எல்லாம் ஒன்றா இருந்தோம், எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டுக்கு போகும்போது துக்கமாக இருக்குமா இருக்காதா? ஐயோ அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சா அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டாகும்ல. பாருங்கள், அந்த அம்மா அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை, கணவரோடு இணைஞ்சிருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு போர் அடிச்சிருச்சு. எத்தனை நாளைக்கு இந்த மனுஷன் மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்கிறது, எத்தனை நாள் இவரோடையே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது. கொஞ்சம் அப்படியே ஹாய் அப்படி சுத்த போயிட்டாங்க. தனியாக போனாங்க, மாட்டிக்கிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். தனியாக போனால் மாட்டிக்குவோம். ஆமென். ஆகவே ஐக்கியம் நமக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒரு கொடை. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னை பொறுத்து நான் சொல்லுவேன், 25-26 வருஷமாக ஐக்கியத்தில் நடந்துட்டு நான். இன்றைக்கி என் சகோதரர் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கை இல்லை. எப்போவுமே நாங்கள் ஒன்றாகத்தான் வாழ்கிறோம், ஒன்றாகத்தான் இருக்கிறோம். காரணம் என்னென்னா, தனியாக போனால் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. அல்ல. நிறைய பேர் பாவத்தில் விழுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தனிமை தான். தனிமை தான். ஆகவே இந்த ஐக்கியம் ஆண்டு கொடுத்தது. கணவனோடு இருக்கிற வரைக்கும் மனைவிக்கு பிரச்சனை இல்லை. தனியாக போன உடனே அங்கே ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறான், அப்படியே பேச்சு கொடுக்குறேன், என்னக்கா நல்லா இருக்கிறியா, எப்படி இருக்கிற, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குதுக்கா. உடனே என்ன சொல்லுவோம்? நம்ம உடனே எல்லாத்தையும் கொட்டிடுவோம். நம்மகிட்ட யாரோ ஒருத்தர் மாதிரி கேட்டுட்டாங்கன்னா போதும், என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் அது ஏன் கேட்குற அப்படின்னு ஆரம்பித்தோம்னா எல்லா கதையும் கொட்டி முடிச்சிடுவோம். கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டணும். ஹல்லேலூயா. பேச வேண்டிய இடத்துல பேசணும். அவன் சொல்கிறான், உடனே என்ன சொல்கிறான்? உனக்கு மட்டுமா பிரச்சனை, எனக்கும் தான் பிரச்சனை. நீ கடவுள் சாயலாக இருக்கிற, நான் இப்படி அநியாயமாக சுற்றிட்டு கிடக்கிறேன். கடவுளுக்கு நிலையில் நான் பெருசாக இருந்தேன், இப்போ இப்படி இருக்கிறேன். நீ நல்ல பெருசாக வந்துக்கிட்ட. ஏமாற்றுகிறான். அக்கா ஏமாந்து போனாங்க. ஏமாந்து போனது அக்கா மட்டுமா? நான் மட்டும் இப்படி நாசமாக போகலாம்? என் புருஷன் மட்டும் சந்தோஷமாக இருக்க விட்டுறலாமா? அது வரைக்கும் மற்றதெல்லாம் பகிர்ந்து கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் பழத்தை சாப்பிட்ட உடனே என்ன பண்ணாங்க? கொஞ்சம் கொண்டு போய், நான் நாசமாக போனால் பத்தாது, நீயும் நாசமாக போகணும், சாப்பிடு, அவ்வளோதான். அண்ணனும் சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்ட உடனே என்ன கேட்குறாங்க? ஆண்டவர் கேட்குற, போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஆண்டவர் கேட்குறாரு. இந்த கதையில் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? படிச்சிருக்கீங்களா? சரி. ஆண்டவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொன்ன ஆதாம் என்ன சொல்கிறாரு? யாரு? நீங்கள் என்னோடு இருக்கும்படி கொடுத்த அந்த பெண். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ இந்த பிரச்சனைகளை காரணம் யார்? கடவுள் தான். நீங்கள் தானே கொடுத்தீங்க. நான் படுக்கு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு தெரியாமல் ஏன் விழாவில் எடுத்து ஒருத்தி உருவாக்குனீங்க. காரணம் யார்? காரணம் யார்? நீங்கள் தான். கடவுள் தான் தப்பு செஞ்சிட்டார். அப்புறம் சொல்கிறார் அந்த பெண். அதுக்கு முன்னாடி சொன்னார் எலும்பின் எலும்பும், ஆமாம் மை டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ என்ன சொல்கிறாரு? அவள் தான் பிசாசாக மாறி போயிட்டான். அதான் சொல்ல, கல்யாணமான புதுசில் மனைவியும் கணவனும் அவ்வளவு அந்யோன்யமாக இருப்பாங்க, பேசுவாங்க, மணிக்கணக்காக பேசுவாங்க. அதே நண்பருடைய மனைவியோட்டையும் ஃபோன் பண்ணாங்க. சொன்னால் அவங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து தினமும் கணவன் ஃபோன் பண்ணி பேசுவானாம் மணிக்கணக்காக. அவங்க போபாலில் இருந்தாங்க, வெளியூரில் இருந்தாங்க, இவங்க இங்கே இருந்தாங்க. டெய்லி மணிக்கணக்காக ஃபோனில் பேசுவாராம். திருமணமாகி கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு குழந்தை பிறந்துச்சு, வளர்ந்துச்சு, எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஃபாதர் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும், கொஞ்சம் புத்திமதி சொல்லி வைங்க. ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு ஃபாதர், பேசவே மாட்டேங்கிறாரு. மொத்த பக்கம் எல்லாம் போய் பேசுகிறார், வளன்னு பேசுகிறார், வீட்டுக்குள்ளே வந்துட்டு அமைதியாக பேச மாட்டேங்கிறார். நான் நினச்சேன், கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா, அப்புறம் தான் பேச வேண்டியது இருக்குது. சரி, இருந்தாலும் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன்ப்பா இப்படி சொல்கிறாங்க, பேசலாம் இல்லை? உங்களுக்கு தெரியாது ஃபாதர், நீங்கள் ஜாமியார் ஆகிட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் என்ன பேசினாலோ அதையே தான் திரும்ப 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 இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறா. கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு அப்படின்னாரு. நான் என்னத்தை சொல்ல புரிஞ்சுதா?
அதான் கொஞ்ச நேரத்தில் அப்படியே எலும்பின் எலும்பும் சதையின் சதையின் சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் கொடுத்தீங்களே அந்த பெண் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இந்த பாவம் உள்ளே வந்த உடனேயே எல்லாத்தையும் சின்னாபின்னமாக்கிடுச்சு. எல்லாவற்றையும், கடவுளோடு இருந்த உறவை, மனுஷனோடு இருந்த உறவை எல்லாத்தையும் சின்னாபின்னமாக்கிடுச்சு. அமைதியோடு மகிழ்ச்சியோடு பயம் இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் இந்த பாவம் அழிச்சு போட்டுச்சு. இன்னைக்கு தொட்டதுக்கெல்லாம் பயம், தொட்டதுக்கெல்லாம் பயம். நம்ம தாண்டியத்தை கூட வீட்டுக்கு போகும்போது ஒரு பொண்ணை, 10வது படிக்கிற பொண்ணை கூட்டி அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஃபாதர் ரொம்ப பயந்துக்கிறா, இவன் ரொம்ப பயந்துக்கிறா, பயத்தில் காய்ச்சலே வந்துடுது அவளுக்கு. ஏன்? கடவுளோடு விட்டு விலகிய அந்த நிலையில் எல்லாமே வரும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே என்ன செய்யணும்? நாம் எப்படி இருக்கணும்? விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். ஆமேன். விழிப்புள்ளவங்க சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தூங்காதவங்களாம் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சரி, இயேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே நான் யார், நான் எத்தனை நாள் வாழ போகிறேன், இந்த வாழக்கூடிய வாழ்க்கை ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையாக இருக்கணும். எப்போவுமே இந்த மன்னக வாழ்க்கை அப்படிங்கிறது விண்ணக வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே நீங்கள் ஆராதிக்க பழகினாதான் விண்ணகத்தை தூதர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க 24 மணி நேரம். நம்ம இங்கே இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நிறைய பேர். இங்கே சொல்லத்தில் அங்கே போய் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆகவே நம்ம இங்கே என்ன பண்ணணும்? விண்ணகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் மன்னக வாழ்க்கை. ஆகவே விண்ணகத்தில் எப்படி வாழ போகிறோமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நம்ம இந்த பூமியில் பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? பயிற்றுவிக்கப்பட வேண்டும். ஆகவே நம்முடைய கவலை, துக்கம் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு இயேசுவோடு இணைந்திருப்பதில் கருத்தாயிருங்கள். ஹல்லேலூயா. அவர் சகலவற்றையும் மாற்ற வல்லவர். நம்பிக்கை இன்னைக்கு பிரதர் சொல்லியிருப்பாங்க, நம்பிக்கை அப்படிங்கிறது சும்மா வாரத்தில் ஒரு நாள் வந்த உடனே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அண்ணோ பாடிட்டு அப்படியே போயிடுறதில்ல. நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற, அச்சமற்ற ஒரு நிலை, பயமற்ற ஒரு நிலை. ஐயோ வரப்போறது நினைச்சு இப்பவே ஒருத்தன் செத்துட்டு கிடப்பான். ஐயோ என்ன நடக்க போதோ, என்ன நடக்க போதோ, என்ன நடக்க போதோ. என்னத்தான் நடக்க போகுது? எல்லாம் ஆண்டுடைய கருத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிற பொழுது நாம் அவருக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறோம் என்பதை குறித்து நம்ம காலையில் பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் நமக்கு இன்னும் ஒரு சில காரியங்களை கடவுள் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நம்ம எடுத்து வாசிப்போம். ரோமையர் 5:9. ரோமையர் 5:9. கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இப்பொழுது நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் கடவுளின் சினத்தினின்று தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. மீட்பு பெறுவோம் என்று உறுதியாய் நம்பலாம் அன்றோ. பிரைஸ் தி லார்ட். இப்போ எதனால கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி வசனம் சொல்லுது? இரத்தத்தினால். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் இரத்தத்தினால், ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் நாம் அவர்களுக்கு ஏற்புடையவர் ஆக்கும்படி கடவுள் திருவுளம் கொண்டிருக்கிறார். ஆமென். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் நம்மை தந்தையோடு இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் மனுஷனும் உறவு கொண்ட நேரத்தில் மனுஷனுக்கு கடவுளுக்கு பெரிய ஒரு பிரிவினை, பிளவு வந்திருந்துச்சு. ஆனால் இயேசுவின் ரத்தமோ கடவுளோடு நம்ம இணைக்கின்ற ரத்தமாக அது மாறி போனது. அல்லேலூயா. சரி, உங்களுக்கெல்லாம் ரத்தம் இருக்கா? ரத்தம் இருக்கா இல்லையா? சில பேர் சொல்லுங்க ரத்தமே இல்லை ஃபாதர், கண்ணெல்லாம் வெளியே போய் கிடக்கும். ஏன்? அதுக்கான ஊட்டச்சத்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க, எல்லாம் ரத்தம் குறைவாக இருக்கும். அந்த ரத்தம் இல்லாட்டி மனுஷனை வாழ முடியுமா? முடியாது. இப்போ சில பேர் ரத்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கிறீங்க. முடியாது ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ரத்தம் தான் உயிர். உயிர் எங்கே இருக்குது? நெஞ்சில் இருக்கா? கண்ணில் இருக்குதா? எங்கே இருக்கு உயிர்? எங்கே இருக்கு? ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது என்று இறைவார்த்தை சொல்லி மருத்துவம் தான் சொல்லுகிறது. ரத்தத்தில் உயிர் இருக்கு.
ஒரு மனுஷன் ரத்தம் முழுவதும் வெளியே போயிடுச்சுன்னா அவன் உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். உயிர் இல்லை. இயேசுவின் ரத்தம் முழுவதுமாக இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. பூமியிலே 6 லிட்டரு ரத்தம் இருக்கணுமா ஒரு மனுஷன் உடம்புல. ஆனால் கிட்டத்தட்ட 4.5 லிட்டருக்கு மேலே இயேசுவின் ரத்தம் முழுவதும் சிந்திடுச்சு, பூமியில் சிந்தப்பட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இயேசுவின் ரத்தம் முழுவதுமாக இந்த மனுக்குலத்தினுடைய மீட்புக்காக, விடுதலைக்காக அது சிந்தப்பட்டது. இந்த இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியதாக, ஆற்றல் கொடுக்கக்கூடியதாக இன்று நமக்கு விளங்குகிறது பிரியமானவர்களே. ஆகவே சொல்ல கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகி நாம் ஆண்டவருக்கு சொல்லப்படுது. இன்னொரு வசந்த வாசிங்க, ரோமையர் 3:25 வாசிங்க. ரோமையர் 3:25. ரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு, இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வதற்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். மனிதரை அவருக்கு ஏற்புடையவராக்குகிற முறையை அவர் காட்டினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கடவுளுக்கு ஏற்புடைய வகையில் நம்மை மாற்றும்படி அது சிந்தப்பட்டது. பாவத்திற்கு கழுவாயாகும்படி. யாருடைய பாவத்துக்கு? ஏசாமியோட பாவத்துக்கா? யாருடைய பாவத்துக்கு? ஏன் பாவத்துக்கு? நம்முடைய சொல்லாதீங்க. சில சமயம் பாவ சங்கீதத்தில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, என் மருமக இப்படி சாமி, அப்படி சாமி, அப்படி பண்ணிட்டாங்க சாமி. நான் சொல்லுவேன், அம்மா அது உங்கள் மருமக அவங்க பாவத்தை சொல்லட்டுமா, நீங்கள் உங்கள் பாவத்தை சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி. என் புருஷன் அப்படி செஞ்சுட்டான், என் புருஷன் இப்படி பண்ணிட்டான். ஆனால் அவருக்கு பாவம் பண்ணிட்டுவான், நீ உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க. நிறைய பேர்த்துக்கு அவங்க செய்கிற பாவமே கண்ணுக்கு தெரியாது. எப்பவுமே யாருடைய பாவம் கண்ணுக்கு தெரியும்? மற்றவன் பாவம் தான். என்ன சொல்லுவோம்? செருப்பு பிஞ்சு போச்சு. எது நம்ம தமிழில் இந்த மாதிரி வார்த்தையில் செருப்பு என்னாச்சு? செருப்பா பிஞ்சு போச்சு. பிச்சது யாரு? ஆமாம். அப்புறம் முள். ஆமாம், முள் ஓடி உங்களை குத்துச்சு. அப்படித்தானே? யார் முள் மேலே கால் வச்சது? யார்? எனக்கு நம்ம சொல்கிறோமா முள் மேலே போய் காலை வச்சுட்டு நான் சொல்கிறோமா? அம்மா முள் குத்திருச்சு. சரி சொல்லுங்க, சட்டை சின்னதாகி போச்சு அப்படிங்குவாங்க. என்ன ஆகி போச்சு? சின்னதாகி போச்சு. அது எப்படி சின்னதாகும்? சட்டை எப்படி சின்னதாகும் பெருசாகும்? உண்மை என்ன? ஆனால் நீங்களும் ரொம்ப ஐக்கியத்தில் பெரிய எல்லாம் நாம ஏன் நான் வளர்ந்துட்டேன்னு சொல்லுங்களேன். பரவாயில்ல, நல்ல ஐக்கியமாக இருக்கிறாங்க. எல்லாமே நாம தான். அது சொல்லுவாங்க, அதாவது பணம் ஏன் பணம் அந்த மாதிரி தான். எதுக்கு வேணும் அதுக்கு மட்டும் நாம இல்லையா? அப்போ பாருங்க, இன்னைக்கு நம்முடைய மனதில் எப்படி தெரியுமா இருக்குது? எல்லாம் அவன் செஞ்ச குத்தம், அவன் செஞ்ச தப்பு. யாருடைய பாவத்துக்காக இயேசு கழுவாயா மாறி போனார்? தெளிவா இருக்கணும். ஆமென். என் பாவத்திற்காக. அதான் பாவமணி பண்டாட்டம் நம்மள என்ன சொல்றாங்க? என் பாவமே நெஞ்சா நான் தான் அடிச்சுக்கணும். மற்றவன் பாவத்துக்காக இல்லை, என் பாவத்துக்காக. பிரைஸ் தி லார்ட். மற்ற எல்லாருடைய பாவத்திற்காகவும் கழுவாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களையும் நீக்கும்படி தம்முடைய இரத்தத்தை சிந்தினவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த இயேசுவின் இரத்தம் என்பது அது பரிசுத்த இரத்தம். ஆமென். ஏன் இரத்தத்தை சிந்தினார் ஆண்டவர்? பழைய ஏற்பாட்டில் பாவம் நீக்கும் பலி அப்படின்னு இருந்துச்சு. கடவுள் சொல்லியிருந்தார், பாவம் நீக்கும் பலி எப்படி செய்யணும்? நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து என்ன செய்யணும்? வெட்டணும், பலி செலுத்தணும். மாசும் மறுவற்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் அந்த ரத்தத்தினால பாவத்தை போக்க முடியல. எபேசியர் 9:12 வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 9:12. எபேசியர் 9:12. ஓ அப்படியா?
இல்லை 9:22. அவர் பலியாக படைத்த இரத்தம் ஆ. வெள்ளாட்டுக்கிடாய் கன்றுக்குட்டி ஆகியவற்றின் இரத்தம் அல்ல. எந்த வசனம் வருது? எபிரேயர்ல. ஓ எபிரேயர், சாரி எபிரேயர் 9:12 சொல்லுங்க, வாசிங்க. அவர் பலியாக படைத்த இரத்தம் அவர் பலியாக படைத்த ரத்தம் வெள்ளாட்டுக்கிடாய் கன்றுக்குட்டி ஆகியவற்றின் இரத்தம் அல்ல. ரத்தம் அல்ல, வெள்ளாட்டு கடை ரத்தம் அல்ல, அவருடைய சொந்த இரத்தமே. இயேசுவின் சொந்த ரத்தத்தை அவர் சிந்தினார். ஹalleluya. நம்மை மீட்கும்படி கடாயோட ரத்தத்தை அல்ல, ஆட்டு கடாயோட ரத்தத்தை அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தை இயேசு சிந்தினார். ஆமென். இந்த ரத்தம் பரிசுத்த ரத்தம். அவர் அழகா சொல்லுவார் பாருங்க. யோவான் 8:46 என்ன சொல்லுது, வாசிங்க. யோவான் 8:46. என்னிடம் பாவம் உண்டென, என்னிடம் பாவம் உண்டு என உங்களுள் யாரேனும் என்மேல் குற்றம் சுமத்த முடியுமா? உங்களில் யாரேனும் குற்றம் சுமத்த முடியுமா? நான் உங்களிடம் உண்மையை கூறியும் நீங்கள் ஏன் என்னை நம்புவதில்லை? பாருங்க, ஆண்டவர் இயேசு என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று, பாவம் உண்டு என்று யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாது. இப்போ இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த கேள்வி நான் கேட்க முடியுமா? கேட்டேன்னா 10 பேருக்கு குறை சொல்லுவான். நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இயேசுவுக்குள் ஒரு தைரியம் இருந்தது, இயேசுவுக்குள் ஒரு நிச்சயம், உறுதி இருந்தது. என்ன உறுதி? யாரும் என் மீது ஒரு குற்றம் கூட சுமத்த முடியாது, ஒரு பாவத்தை என் மீது சுமத்த முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஏன் தெரியுமா பயங்கர மோசமான நிலைக்கு போகுது? நான் சொன்ன தியானத்துக்கு வந்தா ஒரு மாதிரி, வீட்டுக்கு போனா வேற மாதிரியான வாழ்க்கை, பள்ளிக்கூடத்துக்கு போனா வேற மாதிரி வாழ்க்கை, காலேஜுக்கு போனா வேற மாதிரி வாழ்க்கை, வேலை இடத்துக்கு போனா வேற மாதிரி வாழ்க்கை. ஆண்டவர் சவால் விடுகிறார், என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று யாரால் நிரூபிக்க கூடும்? அவர் ஒரு சாதாரண மனுஷனா இந்த பூமியில உலாவிக் கொண்டிருந்த ஆண்டவர், ஒரு வாலிபனாக 33 வயது வாலிபனாக சுற்றி கொண்டிருந்தார். அந்த வாலிபன் சவால் விட்டு கேட்கிறார், என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று யாரால் நிரூபிக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட். அப்படியான ஒரு மனுஷனால இந்த உலகத்துல ஒரு தூய வாழ்வு வாழ முடியுமா? முடியாதா? முடியாதா? முடியாது. முடியாது. அப்படிதானே? முடியும். ஆமென். இயேசுவாலே முடியும் என்று சொன்னால் என்னால முடியுமா? முடியாதா? அவர் சகலவற்றையும் வாழ்ந்து காட்டி, அவருக்கு வராத சோதனை எதுவுமே இல்லைங்க. எல்லா சோதனையும் வந்துச்சு, எல்லா விதமான நெருக்கமும் வந்துச்சு. ஆனால் அவைகள் மத்தியிலே அவர் வெற்றி கொண்டவராக அவர் வாழ்ந்தார். சவால் விடுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி சவால் விட முடியுமா? ஒரு குற்றம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட வாழ்வு நம்ம ஆண்டு அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னார், உங்கள் விண்ணக தந்தை தூயவராய் இருப்பது போல நான் தானே. அப்ப நானும் சொல்லிக்கல, என் விண்ணக தந்தை தூயவராய் இருப்பது போல நானும் தூய்மையாய் இருக்க வேண்டும். என் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நானும் எப்படி இருக்கணும்? இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆகவே அவர் கடவுளுடைய அதே சாயலை நம்ம கொண்டிருக்க வேண்டும், அதே சாயலை நாம் கொண்டிருக்க வேண்டும். அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை போல இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். உங்களுக்கு ஏற்கனவே இந்த சீன கதை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. சீன தம்பதியர் கதை சொல்லியிருக்கிறேன்னா, சிங் பிங் பாங் சொன்னதில்லைல்ல, சரி சொல்ல தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது. சரி, ஒரு சீன தம்பதியர், சரியா? அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மூக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சப்ப மூக்காக இருக்கும் இல்லையா? எல்லா பக்கம் சொல்லுவோம். நல்ல செக்கச்சேவேன்னு இருப்பாங்க. கணவன் மனைவி அவங்க திருமணம் செஞ்சு கொஞ்ச நாள் போகுது, 2-3 வருஷம் போகுது. ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. நம்மள மாதிரி என்ன சொல்ல முடியாது, மூக்கு முடியும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா மூக்கு இருக்காது, சப்பையாக இருக்கும். அப்போ அதனால் நல்ல சப்பையான மூக்கோட அழகாக பிறந்துருந்துச்சு. அவங்கள போலவே இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அவங்க அப்பா அழகாக திங்க் பண்ணி ஒரு அழகான பேர் வைக்கிறாரு. ஏன்னா அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பேர் வைப்பாங்க இல்லையா? அவங்க பேர் வைக்கிற பேர் தெரியுமா? சிங் பிங் பாங். என்னது? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம், கடைசியில் இருக்கிறவங்கெல்லாம். என்ன பேர்? என்ன பேர்?
பாங். ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் கழித்த உடனே இன்னொரு ஆண் குழந்தை பிறக்குது. 2-3 வருஷம் கழித்த உடனே அதுவும் பார்க்குறக்கு அழகாக சப்பமுக்கோட அவங்கள மாதிரி அழகாக இருக்குது. அவங்க அப்பாவுக்கு ரெட்டிப்பான சந்தோஷம். அதனால் 2வது குழந்தைக்கு அழகான ஒரு பேர் வைக்கிறாரு, திங் பாங் தாங். என்னது? ஃபஸ்ட்டு குழந்தை பேர் என்ன? செகண்ட் குழந்தை பேர் என்ன? திங் பாங். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? அதுக்கப்புறம் காலம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்த உடனே இன்னொரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது இந்த அம்மாவுக்கு. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அதிர்ச்சி. அம்மா அப்பா 2 பேருக்கு என்ன ஆயிடுச்சு? அதிர்ச்சி. ஏன் தெரியுமா? அதுக்கு சப்ப மூக்கில் கொஞ்சம் நம்மள மாதிரி மூக்கு இருக்குது. அதே போல் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. தலைமுடியெல்லாம் சுருட்டையாக இருக்குது. அவங்க அப்பாவுக்கு ஒரே அதிர்ச்சி. அவங்க எதிர்பார்த்தது போல் இந்த குழந்தை இல்லை. ஆகவே நல்லா யோசிக்கிறார், இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு யோசித்து ரொம்ப நாளாக யோசித்து முடிவு பண்ணி ஒரு அழகான ஒரு பேர் வைக்கிறாரு. என்ன பேர் தெரியுமா? சம்திங் ராங். முதல் குழந்தை பேர் என்ன? 2வது குழந்தை பேர் என்ன? 3வது குழந்தை பேர் என்ன? ஏன் இந்த குழந்தை எனக்கு பிறந்த மாதிரி தெரியல. அப்போ எங்கேயோ தப்பு நடந்திருக்குது. சரி, இப்போ வசனத்துக்கு வருவோம். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல உங்கள் தந்தை தூயவராய் இருப்பது போல. அப்படி இல்லை என்றால் எனது பெயர் என்ன? நான் சொல்ல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. நான் சொன்ன தப்பாயிடும். சம்திங். ஆமாம், பிரான்சிஸ் சவேரியார் மீது பக்தியாக இருக்கிறேன், அன்னை மரியாவின் மீது பக்தியாக இருக்கிறேன், அந்தோனியார் மீது மிகுந்த பக்தியாக இருக்கிறேன். ஆனால் அவங்கள போல ஒரு காரியம் கூட எனக்குள்ள இல்லை அப்படின்னா என் பேர் என்ன? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. கடவுளுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அன்னை மரியாவுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. பிரான்சிஸ் சவேரியாருக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. சும்மா பேரில் வெளியே சொல்லிக்கலாம். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், இவரை ரொம்ப பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சொல்லுங்க, புரிஞ்சுது? சொல்லுங்க, புரிஞ்சுது? புரிஞ்சுது? நல்லா புரிஞ்சுது. நல்லா புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம், கை தட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே கடவுள் எப்படி விரும்புகிறார் சொன்னா, அவரை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை போல இருக்க வேண்டும் அப்படின்னா என்னன்னா, அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை எனக்காக உங்களுக்காக சிந்தி அவருக்கு ஏற்புடையவராக அவரை போல அவர் மாற்றும்படி அவர் தீவிரித்து இருக்கிறார். ஆகவே இந்த ரத்தம் என்ன செய்யுதுன்னா, சொல்லுவாங்க ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ரத்தம் ஏறக்குறைய பெற்றோருடைய ரத்தம் பிள்ளைகளுக்கு இருக்கும் இல்லையா? ஓரளவுக்கு, எல்லாருக்கும் இருக்காது, சில டைம் மாறும். அப்போ இயேசுவின் ரத்தம் அது பரிசுத்தம் உள்ள ரத்தம் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள என்ன ரத்தம் இருக்கணும்? என்ன இருக்கணும்? ஆமாம், இல்லைன்னு என்ன பேர்? நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கணும், அவரை போல இல்லைன்னா என் பேர் என்ன? ஆமாம், ஆரோக்கியமேரியெல்லாம் இல்லை, என் பேர் சம்திங் ராங். சரியா? ஆகவே இயேசுவின் ரத்தம் நம்மை அவருக்கு உரியவராக அவரை போலதாக மாற்றும்படி அது வியப்புள்ளதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எபிரேயர் 9:22-23 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 9:22-23. எபிரேயர் 9:22-23. அவ்வாறே கூடாரத்தின் மீதும் வழிபாட்டு கலன்கள் அனைத்தின் மீதும் அவர் இரத்தத்தை தெளித்தார். உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறத்தாழ எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தத்தினாலே தூய்மையாக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரத்தத்தினாலே தூய்மையாக்கப்படுகிறது. இயேசுவின் இரத்தம் நம்மை தூய்மைப்படுத்த வல்லது. அவ்வளவுதானா? ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தூய்மையாய் இருக்கிறபடியினாலே அந்த ரத்தத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் தூயவராக்கப்படுகிறோம்.
நாம் ஒவ்வொருவரும் கழுவப்படுகிறோம், ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு யூதர்கிட்ட கொண்டு வராங்க, பிலாத்துக்கிட்ட கொண்டு வராங்க. பிலாத்து என்ன சொல்றாரு பாருங்க, லூக்கா 23:4. பிலாத்து ஒரு அந்நிய மனுஷன், ஒரு கவர்னர் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? 23:4. பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து இம்மனிதனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினார். பிலாத்து என்ன சொல்றாரு? மனிதனிடம் குற்றம் ஒன்றும் காண. முதல்ல இயேசு சொன்னாரு, என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று நிரூபிக்கத்தக்கவன் யார் அப்படின்னு கேட்டார். இப்ப பிலாத்து ஒரு அந்நிய கவர்னர், அவன் யூதர் அல்ல. அவன் என்ன சொல்ல, இந்த மனுஷன் எந்த ஒரு குற்றத்தையும் காணவில்லை. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லணும், இந்த அக்கா தினந்தோறும் பைபிளை படிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, அல்லேலூயா போடுறாங்க, இவங்க கிட்ட எந்த குற்றத்தையும் நான் ஆமாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். போன 2 வாரம் மும்பை பகுதிக்கு நான் பணி செய்ய போயிருந்தேன். அங்கே ஒரு சில மக்கள் நம்முடைய திருநெல்வேலி பக்கத்துலேருந்தெல்லாம் இருந்தாங்க, சந்தோஷமாக தமிழ் மக்கள் எல்லாம் கூடி வந்திருந்தாங்க, பேசினாங்க. அப்போது அவங்க ஊர் பக்கத்தில், வள்ளியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி எனக்கு தெரியும். அவங்கள குறித்து அவங்க மும்பையில் கேள்விப்பட்டு சொல்கிறாங்க, ஐயோ நான் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் பிரதர், ரொம்ப நல்லா சகோதரன் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஃபாதர், நல்ல ஜெபத்தில் இருப்பாங்களாம், எனக்கு ரொம்ப வருஷம் தெரியும் அவங்கள. ஆனால் மும்பையில் இருக்கவங்க சொல்கிறாங்க, ஐயோ அவங்கள பற்றி நல்லா கேள்விப்பட்டு, நல்ல அக்காவாச்சு, அவங்க ரொம்ப நல்ல தங்கமானவன் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஃபாதர். எங்கள் மும்பையில் சாட்சி எடுக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உங்கள் பக்கத்தில் கேட்கும்போது நம்ம அக்கா எப்படி அப்படின்னு என்ன சொல்லக்கூடாது, அந்த அக்காவை பற்றியா கேட்குறீங்க அப்படின்னு வண்டியாக சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பிலாத்து சொல்கிறான், இவரிடத்தில் நான் எந்த குற்றத்தையும், கொஞ்ச நேரம் மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பானான்னு தெரியல பிலாத்து, இல்லையா? ஆனால் அந்த மனுஷன் சொல்றாரு, இவரிடத்தில் எந்த குற்றத்தை நான் காண முடியலை, எந்த தவறை நான் காண முடியவில்லை என்று ஒரு அந்நியன் சாட்சி. அவன் மட்டும் சொல்ல பாருங்க, யூதாஸ் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் காட்டி கொடுத்த யூதாஸ். மத்தேயு நற்செய்தியில் 27:4 யூதாஸ் என்ன சொல்றா அப்படி இயேசுவை குறித்து? பழி பாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். யார? இயேசுவை. என்ன சொல்றாரு? பழி பாவம் இல்லாதவர், பழி பாவம் இல்லாதவரை நான் காட்டி கொடுத்து பாவம் செய்தேன். யூதாஸ் காட்டி கொடுத்த யூதாஸ் சொல்றான். போல இயேசு சொன்னார், எனது குற்றம் உண்டு என்று யார் நிரூபிக்க முடியும்? பிலாத்து சொல்றான், குற்றம் நான் காண முடியலன்னு சொல்றான். யூதாஸ் சொல்றாரு, பழி பாவமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே. பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க உண்மையான சாட்சி, இதுதான் உண்மையான சாட்சி. அந்த பரிசுத்தம் உள்ள இயேசுவின் ரத்தம் தான் நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற்றுகிறது. கடவுளை தட்டி ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இந்த உலகத்தில் சாதாரணமாக வாழ்ந்த அந்த மனுஷனால அவரை மற்றவங்க சொல்றாங்க, குற்றம் இல்லாமல் வாழ்ந்தவர், குற்றம் செய்யாமல் வாழ்ந்தவர், பாவ பழு அற்றவர் இவர். அப்படிப்பட்ட தூய்மையான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் இது நமக்காக சகலவற்றையும் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். நன்றி. ஒரு பாடலை உற்சாகமாக பாடி நம்ம அடுத்த பகுதி கடந்து செல்லுவோம். சரியா? இயேசு என்ன பாட்டு பாடலாம்? ஒரு அழகான பாட்டு இருக்கு. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க எப்படி சோர்ந்து போவதில்லை. அப்படியா? இயேசு நீங்க இருக்கையில் சோர்ந்து போக மாட்டோம். எப்படி சொல்லணும்? உற்சாகமா சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு போவோமா? கொஞ்சம் கால்களையும் கரங்களையும் அசைச்சுக்கிட்டு இயேசு ரத்தத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆமென், 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 ஆமென். கொஞ்சம் 2 கால்களையும் அசைச்சுக்கிட்டு கைகளை தட்டி, இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க
நான் காலை வச்சு அசைச்சு ஆடுறேன், நீங்கள் விட்டு அப்படியே நிற்கிறீங்களே, கொஞ்சம் நம்ம கால் எக்ஸசைஸ் கொடுப்போம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அன்னை மரியா சொன்னாங்க, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போட்டுக்கிறது. ஆமென். ஆமென். அவன் உடலோடும் உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் ஆண்டவரை துதிக்கிற தாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம கொஞ்சம் அசைக்கலாமா வேண்டாமா? அசைக்கலாமா வேண்டாமா? ஆமென். நம்முடைய உடலும் சேர்ந்து துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வெறும் வாய் மட்டும் என் ஆன்மா ஆண்டவரை அதல்ல, என் உடல் எல்லாம் சேர்ந்து பாடணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் அசைச்சு மகிழ்ச்சியோடு இயேசு நீங்க இருக்கையில சொல்லுங்க, இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போவது இல்ல. நான் சோர்ந்து போவது நீங்க எல்லாம் பார்த்துக் கொள்வீங்க. எல்லாம் பார்த்துக் நீங்க எல்லாம் பார்த்துக் கொள்வீங்க. எல்லாம் பார்த்துக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்த்துக் கொள்வாரா? ஆமென். பார்த்துக் கொள்வாரா? ஆமென். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நான் சொன்ன பார்த்துக் கொள்ளுன்னு சொல்லு. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். இயேசு நீங்க இருக்கையில். ஹல்லேலூயா. இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அது என்ன சொல்லணும்? அதிசய தேவன் மட்டும் தான் நாங்க சொல்லுவோம். நீங்க தானே யார் சொல்லணும்? நீங்க தானே யார் சொல்லணும்? நாங்க தான் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிசய தேவன் நாங்க சொன்னீங்க என்ன சொல்லணும்? சத்தத்துக்கு மேல உங்க சத்தம் வரணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். போடுவோமா? ஆமென். அதிசய தேவன் ஆலோசனை கர்த்தர். அதிசய தேவன் ஆலோசனை கர்த்தர். நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் தாங்கும் சுமை தாங்கி. தாயும் தகப்பனும் தாங்கும் சுமை தாங்கி. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் எனது ஆசையெல்லாம், எனக்கு அழகெல்லாம். உண்மையை பாடணும். எனக்கு அழகெல்லாம் யாரு? வாலிப பிள்ளைகள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அழகெல்லாம் என்னது? ஃபேர் அண்ட் லவ்லி இல்லையா? பவுடர் இல்லையா? இயேசுன்னு சொன்னா இயேசுவை மட்டும் தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் உண்மையை சொல்ல, எனது ஆசையெல்லாம் ஒரு 10 ஏக்கர் நிலம் வேணும் இல்லையா? இங்கே வந்தால் மட்டும் எனக்கு ஆசையெல்லாம் என்னது? பொய் சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லலை, எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு அழகெல்லாம் இயேசு மட்டும்தான், ஆசையெல்லாம். நீங்கள் அப்படி சொல்லலாமா? சொன்னால் என்ன தப்பு ஃபாதர்? கேளுங்களேன். கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்கள். சொன்ன என்ன தப்பு ஃபாதர்? உங்களுக்கு மட்டும்தான் இயேசு, எங்களுக்கு இல்லையா? கேட்கலாம் கேட்கக்கூடாதா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நமக்கு அழகெல்லாம் யாரு? இயேசு. இயேசு. ஆசையெல்லாம் இயேசு. இயேசு. சொல்லுங்க. அழகெல்லாம் இயேசு. ஆசையெல்லாம் இயேசு. அழகெல்லாம் இயேசு. சரி, இந்த பக்கம் அழகெல்லாம், இந்த பக்கம் ஆசையெல்லாம். சரியா? அழகெல்லாம்
ஆசையெல்லாம், இயேசு அழகெல்லாம், ஆசையெல்லாம். இயேசு. ஆமென். கைதட்டி பாடுவோமா? எனக்கு அழகெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அழகெல்லாம், எனக்கு ஆசையெல்லாம், எனக்கு அழகெல்லாம், எனக்கு ஆசையெல்லாம் நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஹalleluya, ஹalleluya. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உங்க கூட இருக்கிறாரு. இயேசு உங்க கூட. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. தைரியமாக இருங்க. ஹalleluya, ஹalleluya. அப்படி அமர்ந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த பாட்டை பாடும் போதெல்லாம் நான் வந்து 2000 ஆண்டுக்கு போயிடுவேன். ஏன்னா ஆண்டவர் அறிந்து கொண்ட காலம் அது. அப்போ தான் புதுசாக ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு என் குடும்பத்தில் நடந்த பல சம்பவம். அம்மா சாகும் தருணம் ஆண்டு தூக்கி எடுத்தார், பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்தாரு, 5 தீ ஆவி இருந்துச்சு, விடுதலை ஆண்டு கொடுத்தாரு. அப்போ தான் இயேசு முதல் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் என் தகப்பனாடி மனம் திரும்பலை, குடிச்சிக்கிட்டு இருந்தார், அடிச்சுக்கிட்டு இருந்தார், சண்டை போட்டு இருந்தார், கடன் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் 2000 ஆண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அப்போ சொல்லிட்டு இயேசு தான் நீங்கள் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு நம்பி ஏற்றுக்கொண்டோம். அப்போது 2000 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கு தத்தங்கள் வாக்குறுதிக்காக எல்லாம் ஜெபத்தோட காத்திருந்த போது ஆண்டவர் சொன்னார். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு முன்னாடி எங்கள் தகப்பனார் சொன்னார், கோட்ரஸ் எல்லாம் காலி பண்ணி நடுத்தருவுக்கு நீங்களாம் போகணும். எங்கள் அப்பா சொன்னார் எங்களை பார்த்து, நடுத்தருவுக்கு நீங்களாம் போகணும், பிச்சை எடுக்கணும்னு சொன்னார். மிகுந்த மனக்கவலையோடு அந்த ஜெபத்துக்கு போயிருந்தோம். அப்போது அங்கே சகோதரர்களையே ஆண்டவர் இறைவாக்காக பேசினார். அவருக்கு தெரியாது, எங்கள் அப்பா பேசினா அவருக்கு தெரியாது. அவர் இறைவாக்காக ஆண்டவர் சொன்னார், இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு புதிய வீட்டை கொடுப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வருடத்தில் உன்னை கட்டி வைக்க எல்லாம் இந்த கடன் பிரச்சனைகளை உன்னை நீக்கி போடுவேன் ஆண்டவர் திட்டமாக பேசினார். நம்பிக்கையோட சரி அப்பா சொல்கிறாரு நடுத்தருக்கு அமுச்சுடுவாங்கிறாரு. விண்ணகத்தை அப்புறம் என்ன சொல்கிறாரு, வீட்டை கொடுப்பேங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ மனுஷனோட எண்ணங்கள் வேறு, ஆண்டோட எண்ணங்கள் வேறு 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 டோட்டலாக வேறு. நம்பிட்டு வந்துட்டோம். ஆனாலும் அதே அடிதடி தான் வீட்டில். வாக்கு தத்துவம் சூப்பராக தான் இருந்துச்சு, அல்லேலூயான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து என்ன உழுகுது, நம்ம இடுப்புலேயே எட்டி உதைக்கிறாரு. அடித்தடி பிரச்சனை தான். அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், ஒரு மே மாதம் வந்த பொழுது என் தகப்பனார் வந்தார். அவருக்குள்ள பயங்கரமான ஒரு பயம். ஒருத்தர் சொன்னார், அப்படி பயப்படுற ஆள் இல்லை. அவர் சொன்னார், என்னமோ தெரியல, வேலைக்குள்ளே அங்கே கம்பெனிக்குள்ளே போனால் வேலை செய்ய முடியல, ஒரே பயமாக இருக்குது, பயமாக இருக்குனாரு. எங்களுக்கு தெரியும் இந்த பயம் ஏன் வந்திருக்குன்னு. அல்லேலூயா. அப்போது அவர் சொன்னார், நான் பேசாமல் விஆர்எஸ் வாங்கிடலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். சரி வாங்கிடுங்க, வாங்கி நம்ம கடனை அடைச்சிடலாம் என்று சொன்னோம். அவர் முடியாது அப்படின்னு போயிட்டார். ஆனால் திரும்ப அவருக்குள்ளே பயம், எழுதி கொடுத்துட்டாரு. அப்போது அதை வாங்கிட்டு நாங்கள் இந்த ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்க, நாங்கள் எதுக்கும் பயப்பட போகிறதில்ல. ஹல்லேலூயா. ஏன்னா வாங்கின கடன் அமௌண்ட்டு கொஞ்சம் தான், வட்டி நிறையா ஏற்றி வட்டி அதிகமாகிடுச்சு. நாங்கள் உங்கள் துணையோட கடனை கூட்டு பேச போகிறோம். எங்களுக்கு நஷ்டம் இல்லாதபடிக்கு, நீங்கள் கொடுத்துட்டு இந்த பணம் விரயமாகாதபடிக்கு நீங்கள் எங்களை ப்ளஸ் பண்ணணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம். அவங்கள கூப்பிட்டு பேசணும், கடன் கூப்பிட்டு பேசணும். இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டாச்சு, கொஞ்சம் வட்டியெல்லாம் குறைச்சி கொடுங்களேன். அவங்க ரொம்ப கடினமான ஆள் அவங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, எனக்கு வட்டியே எதுவும் வேண்டாம், முதல் பணத்தை மட்டும் கொடுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அப்படியே அற்புதத்தை செய்து முடித்தார். சரியாக 2 மாதத்தில் புதிய வீட்டை கட்டும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து அடித்து நடுத்தருவில் படுத்து தூங்கியிருக்கிறேன், நடு ரோட்டில் படுத்து தூங்கியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்ற ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் சொன்ன, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென்.
ஆனால் இன்றைக்கெல்லாம் நான் பல முறை வந்து பாருங்கள், வருஷத்துக்கு 3 முறை ரோமுக்கு போவேன். மீட்டிங்காக போக வேண்டியது இருக்கும், ஃப்ளைட்டில் பறக்க வேண்டியது நினைப்பேன். நடுத்தெருவில் பட்டு தூங்கினவனுக்கு ஆண்டு கொடுக்கறத பாறையா. ஹல்லேலூயா, ரைஸ். எத்தனை வருஷம் ஓடினாலும் அதை மட்டும் மறக்க முடியாது. என் தகப்பன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். மண்ணக தகப்பன் பரலோகத்துக்கு போயிட்டாரு, ஆனால் விண்ணக தகப்பன் என்றுமே என் கூட பயணித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ரைஸ். அதனால நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுவீங்கப்பா. ஆமென். நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். உம்மால முடியாது ஒன்றுமே இல்லை ஆண்டவர். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அடித்து சொல்ல முடியும். எங்கள் அப்பானால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இயேசுவின் ரத்தம் நம்ம இன்னும் அவருக்கு ஏற்புடையதாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அது குற்றமற்ற பரிசுத்த ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த ரத்தம் என்னெல்லாம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுருக்கமாக பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 26:28 வாசிங்களேன். ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் ரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென பலருக்காக சிந்தப்படும். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி. போதும் 28. இது எனது உடன்படிக்கையின் ரத்தம், இது பலருடைய பாவ மன்னிப்புக்கென, பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் ரத்தம். பிரைஸ் தி லார்ட். இந்த இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை என்னவென்று சொன்னால், சகல பாவங்களையும் மன்னிக்கின்ற வல்லமையுள்ள ரத்தம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய உன்னதமான ஒரு கொடை என்ன தெரியுமா? ஆண்டவர் எல்லா பாவங்களையும் கழுவும்படி. ஒரு சமயத்தில் பழைய ஏற்பாட்டு நாட்களை வாசிங்கன்னா தெரியும், பாவம் செஞ்சாங்க அப்படின்னா உடனடியாக என்ன வரும் உங்களுக்கு? சாவு. உடனடியாக சாவு. உதாரணமாக மோசேயுடைய சகோதரி மிரியாம் இருப்பாங்க. மிரியாம் நல்ல ஆண்டவரை துதிச்சு பாடக்கூடிய தீர்க்கதரிசி, இறைவாக்கினர். ஆனால் ஒரு முறை என்ன பேசிடுவாங்க அப்படின்னா, மோசே கடவுளுக்குரிய கடவுளுக்கேற்ற ஒரு மனிதன். சொல்லுவாங்க, ஏன் மோசையோட மட்டும்தான் கடவுள் பேசுவாரா, எங்களோட கடவுள் பேச மாட்டாரா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி, இறைவாக்கினர் துதிக்கிற துதியை கொண்டு வருகிறவர் பேசுனாங்க. உடனடியாக இடத்துல நடந்துச்சு, ஆண்டவர் அவர்களை தண்டித்தார். தொழு நோயினாலே பாதிக்கப்பட்டார் மிரியாம். பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம். கடவுளுக்கு விரோதமாக, கடவுளுடைய மனிதனுக்கு விரோதமாக பேசுகிற பொழுது உடனடியாக சாபம் வரும், தீர்க்க முடியாத தண்டனை உண்டாகும். பழைய ஏற்பாட்டில் நிறைய சம்பவங்கள் வாசிக்க முடியும். உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அது யாருமே தொடக்கூடாது. உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் பாவத்தோட யாரும் போக முடியாது, போன செத்துடுவாங்க. அது மாட்டு அடிச்சு கொண்டு வருவாங்க. அந்த மாட்டு வண்டி கொஞ்சம் ஆடணுன்னு கீழே விழுகிறதுக்கு போகும். உடனே ஒரு தாங்கி பிடிக்க ஒருத்தர் ஓடுவார், அவர் அங்கே இறந்து போவார். அங்கே இறந்து போவார். பயங்கர கடினமான வைராக்கியம் உள்ள கடவுளாக நம்ம ஆண்டவர் இருந்தார். பாவம் செய்த உடனேயே அவனுக்கு தண்டனை, அழிவு, சாவு. பாவம் செஞ்ச யாராலும் பிழைக்க முடியாது, அவன் செத்து போக வேண்டும். கடவுளுக்கு விரோதமாக முணுமுணுத்தார்கள். ஆண்டவரோ கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அவர்களை சாகடித்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டில். அப்படி கடவுள் வைராக்கியம். காரணம் என்னவென்றால் பரிசுத்தமானவர், தூயவர். அந்த தூயவர் பாவத்தை சகித்துக் கொள்ள மனமில்லாதவர், அசுத்தத்தை காணாதவர் அவர். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவர் மக்களை மீட்கும்படி தம்முடைய ஒரே திருமகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த இயேசுவின் ரத்தம், சிந்தின ரத்தம் என்ன தெரியுமா செய்து? தந்தையிடத்திலே ஆண்டவர் இயேசு காட்டுவார், பா உம்முடைய பிள்ளைகளுக்கான ரத்தம் சிந்தி இருக்கிறேன். ஆமென். இந்த ரத்தத்தின் நிமித்தம் இவர்கள் மீது இரக்கமாயிரும். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் அழிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? என்ன அநியாயம் செஞ்சாலும் சரி, என்ன அக்கிரமம் பண்ணாலும் சரி, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே, ஏன் தெரியுமா? இயேசுவின் ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் இதுவரைக்கும் பாதுகாப்பது இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம். ஆகவே தான் இந்த ரத்தம் நம்மை கடவுளோடு ஏற்புடையவர்களாக மாற்றும்படி அது தீவிர சொல்றாரு பாருங்க. அது என் பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற ரத்தம். ஒவ்வொரு திருப்பலியும் நம்ம சொல்றோம் இல்லையா, இது பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும்
என்னுடைய ரத்தம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த ரத்தம் பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறது. நம்ம குறிப்பாக வாசிப்போமே ரோமையர் 3:23-25 வரைக்கும். ரோமையர் 3ஆம் அதிகாரம் 23-25 வரைக்கும். ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம். இப்ப பாப்போம், நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கிறோம். காலையில சொன்ன மீட்பு செயல் அப்படின்னா என்னது? இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின மீட்பு செயல் என்னது? நீ காலையில சொன்ன நான் வெரி குட். கரங்களை தடுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நிறைவேற்ற நல்ல கவுனிய பாடுகள் மரணம் உயிர்ப்பு தான் மீட்பின் செயல். மீட்பின் செயல் சொல்லுங்க, வாசிங்க. மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறைமையை அவர் காட்டினார். ஹல்லேலூயா. மனிதரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கும்படி இயேசு தம் இரத்தத்தை சிந்தினார். எல்லா மனுஷரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மை இழந்து போனார்கள். ஆனால் ஆண்டவரோ நமக்கு பாவத்தின் பரிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். நாம் செய்த பாவத்துக்கு தக்கதாக தண்டனை பெற வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆண்டவன் நம்மை பாதுகாக்கும்படி பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பல சமயங்கள்ல பாவம் ஒரு மனிதனை முடக்கி போடாதா? ஆமா. அதாவது நம்முடைய சில சமயம் நமக்கு இந்த பாவத்தினுடைய தன்மை நமக்கு புரியாம இருக்கும். சொல்லுவாங்க, டென்மார்க் அப்படிங்கிற தேசம் இருக்கு, வெளிநாடு. அங்கே பெரிய பெரிய பசு மாடுகள் இருக்கும், நிறையா பால் கறக்கும். அது அங்கே ஸ்பெஷல். நல்ல கொழுத்த பசு மாடுகள் இருக்கும் அங்கே. ஆனால் இங்கே ஒரு சவால் அங்கே இருந்துச்சு. என்ன தெரியுமா? அங்கே பெரிய பெரிய வௌவால் இருந்துச்சான். அந்த வௌவாலுக்கு நல்ல ரெக்கை நல்லா பெருசாக இருக்கும். அதனுடைய அழகு இருக்கு இல்லையா, மூக்கு ரொம்ப நீளமாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். இவைகளுடைய உணவு என்னவென்று சொன்னால் பசு மாட்டுடைய ரத்தம். அந்த எருமை மாட்டுடைய ரத்தம் தான் அதுக்கு உணவு. இரவு நேரத்தில் இந்த வௌவால் என்ன செய்யுமாமா? அப்போ தான் கண்ணு தெரியும் இரவில் இல்லையா? அது என்ன பண்ணும்? அப்போ தான் உணவை தேடி வருமா. மாடு எங்கெல்லாம் கட்டி போட்டிருக்காங்களோ அங்கே வரும். வந்து என்ன செய்யும்? தன்னுடைய நீளமான ரெக்கைகளை விரித்து அப்படியே காற்று வீசுமாமா, இதமான காற்றை வீசுமா. அப்போ இந்த எருமை மாடு என்ன தெரியுமா பண்ணும்? அப்படியே சொருகி உட்காந்துக்கிட்டோமா. இப்போ நிறைய பேர் சொருகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இவ்வளோ சத்தம் போட்டாலும் சில பேர் அப்படியே சுகமாக இருக்குது. அந்த எருமை மாடு என்ன செய்யுமாம்மா? நான் இப்போ எருமை மாடை மட்டும் தான் சொல்கிறேன், யார் தப்பாக நினச்சிக்க. உண்மையாக எருமை மாடன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான், சரியா? அந்த எருமை மாடு என்ன செய்யுமாம்மா? ஆமாம், சுகமாக அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கமா. அந்த நேரம் பார்த்து இந்த வௌவால் என்ன செய்யுமா? அந்த அழகுனால அப்படியே உள்ள மெதுவாக அதுக்கு தெரியாமல் அதோடைய உடம்புல செலுத்திடுமா. இதுக்கு தெரியாது, இந்த எருமை மாட்டுக்கு தன் ரத்தம் போகிறதே தெரியாது. அதுக்கு தேவை என்ன? இந்த அற்பமான ஒரு சுகம்தான் தேவை. அற்பமான சுகம், இந்த ஒரு சிற்று இன்பம், இந்த ஒரு சின்ன சின்ன ஆசை, சின்ன சின்ன உணர்வுகள், இதுக்கு அடிமைப்பட்டு இந்த எருமை மாடு என்ன செய்யும்? அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும். ஆனால் அதோட ரத்தம் என்னவாயிட்டு இருக்கும்? ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். வௌவால் உறிஞ்சிட்டு இருக்கும். கடைசியில் அது வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் பறந்து போயிடும். பறந்து போன உடனே இந்த எருமை மாட்டுக்கு அறிவு வருமாமா. என்னவாமா? என்னடா கால்லாம் தடுமாறுது, என்ன உடம்புல தெம்பலைன்னு அப்படி கேள்வி செத்து போயிடுமா. புரிஞ்சுதா? சொல்லுங்க. புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சுது. பிரைஸ் தி லார்ட். இந்த எருமை மாட்டை கதையை மறப்பீங்களா? மறக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய பாவக்காரியம் அப்படி தான் இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குது, நேரம் போகிறதே தெரிய மாட்டேன். சில பேரில் மொபைல் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணிக்கணக்கா அப்படியே சொருகி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, மயங்கி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க.
பக்கத்தில் நடக்க தெரியாது. எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு வீட்டில் வயசான அம்மா மட்டும்தான், நல்ல வசதி இருக்குது அவங்களுக்கு, அவங்க மட்டும்தான் தனியாக இருக்கிறாங்க, நல்ல மொபைலையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வீட்டை திறந்து விட்டுக்கிட்டு அவங்க சோஃபாவில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. ஆமாம், திருடன் வந்தான், வந்து பீரோ தூக்கிட்டு போய், அது கூட அந்த அம்மாவுக்கு தெரியவே இல்லையா. எல்லாம் தூக்கிட்டு போய் கடைசியில் அந்த அம்மா பார்த்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து பார்த்துருக்கு அந்த அம்மா மொபைல். எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான், அந்த அம்மாவையும் சோஃபா மட்டும் விட்டுட்டு. ஆமாம், அவ்வளவு சொருகி போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த எருமை மாடு சொருகிஞ்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம மனுஷனை ஏமாத்துறான் பிசாசு. என்ன, இவங்களை எப்படி நல்லாவே தெரியும் அவனுக்கு, மயங்கி போய் இருக்கிறதால 1008 நியாயம் பேசுவாங்க பாருங்க, பெரிய நியாயம் பேசுவாங்க. நான் நினச்சிக்குவேன் அப்பப்போ, உனக்கு கேடுகாலம் வந்துருச்சு, வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப பேசுறியா, சொல்கிறத கேட்காம பேசுறியா, உன்னை அப்போ அனுபவிச்சுக்கோ, என்ன செய்ய முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு எப்படி எச்சரிக்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே நம்ம மிகுந்த கவனமாக இருக்கணும். இந்த உலகம் நம்ம ஏமாற்றுவதற்கு, பாவத்திலே நாம் அடிமைப்பட்டு போகும்படிக்கு அது எவ்வளவோ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் இயேசுவின் ரத்தமோ பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை விடுவிக்கும்படி, முடக்கி போடாதபடிக்கு. ஏனென்றால் பாவம் ஒரு மனிதன் அப்படியே முடக்கி அவனை நாசப்படுத்திடும். ஆகவே அந்த முடக்குவாதத்தில் ஆண்டவர் நம்மளை எழுப்ப தமிழில் இருக்கிற லூக்கா நற்செய்தியில் 5ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அங்கே ஒரு மனிதனை ஆண்டவர் எப்படி எழுப்புறாரு பாருங்களேன். மத்தேயு நற்செய்தி 5:10 இப்படி வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 5:17 ஒரு நாள் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது கலிலேய யூதேய பகுதிகளில் உள்ள எல்லா ஊர்களில் இருந்தும் எருசலேமில் இருந்தும் வந்திருந்த பரிசேயரும் திருச்சட்ட ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள். பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமற்ற ஒருவரை கட்டிலோடு தூக்கி கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசு முன் வைக்க வழி தேடினார்கள். மக்கள் திரண்டிருந்த காரணத்தினால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை. எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். என்ன சொன்னாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். இவன் 4 பேர் எதுக்கு கொண்டு வந்தாங்க அவரை? பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அல்ல. எதுக்கு கொண்டு வந்தாங்க? சுகம் பெறணும். இவங்க நினைச்சிட்டு வந்திருப்பாங்க, போனோன்னு இயேசு எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அநேக சமயங்கள்ல நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நம்ம செய்யக்கூடிய பெரிய பாவம்னு தெரியுமா? நம்ம சரியான வகையில் ஒப்புர விருட்சாதனம் பண்ண மாட்டோம். பாவ சங்கீதத்தில் சரியான வகையில் நல்ல தயாரிப்பே இருக்காது. சில பேர் நம்ம கடமைக்காக செய்யக்கூடிய பாவ சங்கீதம் இருக்கும். போயிட்டு ஒரு பாட்டியமா சொன்னாங்க எங்கிட்ட, அவங்களுக்கு வயசு இருக்குப்பா, தள்ளாடி வந்தாங்க, ஒரு 80-85 வயசு இருக்கும். பாவசனம் பண்ணாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன், என்னை மண்டிங்க சாமினாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு வயசு எவ்வளோம்மா? 82 ஆச்சு சாமி. உங்கள் பெற்றவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களா? இல்லை, அவங்க போய் சேர்ந்துட்டாங்க சாமி. ஏன்? பழக்கம் அப்படி ஆகிப்போச்சு. சொல்லி அதைவே சொல்லி பழக்கமாயிடுச்சு. உண்மையான தயாரிப்பு நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு நிறைய அனுபவம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் தங்களை திறந்து உண்மையாக தயாரிப்போடு செய்கிறாங்க. அந்த சமயத்தை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். பரிசுத்த ஆவியை நிரப்பு நான் உணர்ந்திருக்கிறேன். அவளுக்காக ஜெபிக்கிற பொழுது அவங்களுக்கு அவனுடைய வார்த்தை புறப்படுவதை நான் கவனித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தகுந்த தயாரிப்போடு நம்ம ஆண்டுடைய சமயம் நம்மை திறந்து கொடுப்போமே என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு நமக்குள்ள விடுதலை கொடுக்க தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் கடவுளோடு நாம் ஒப்புரவாகும்படி ஆண்டு அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்,
ஆகவே இந்த பாவ மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு முடக்கப்பட்ட இந்த பாவத்து நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி கடவுள் சித்தமாக இருக்கிறார். ஆமென். ஆகவே இயேசுவின் ரத்தம் முதலாவது நமக்கு பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிறது, பாவ பரிகாரத்தை கொடுக்கிறது, மன்னிப்பை கொடுக்கிறது. ஆமென். சரி, ரெண்டாவது இந்த இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன செய்து? கொலோசேயர் நூலில் 1ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை வாசிப்போமே. கொலோசேயர் 1ஆம் அதிகாரம். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால், சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும், என்ன நிலைநாட்டவும்? அமைதியை நிலைநாட்டவும், விண்ணில் உள்ளவை விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழியாய் தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, முதலாவது இயேசுவின் ரத்தம் என்ன செய்து? நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. இரண்டாவது இறைவார்த்தை சொல்கிறது, அவர் சிந்திய ரத்தத்தினாலே அமைதியை நிலைநாட்டும்படி, ஆமென், அமைதியை நிலைநாட்டும்படியாகவும் விண்ணிலும் மண்ணிலும் அனைத்தும் தம்மோடு ஒப்புரவாகும்படி கடவுள் திருவுளம் கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அவர் இயேசுவின் ரத்தம் என்ன செய்து? நம்மளை வந்து ஒப்புரவாக்குது, கடவுளோடு ஒப்புரவாக்குது, சகோதரோடு ஒப்புரவாக்குகிறது. ஹல்லேலூயா. அமைதியை நிலைநாட்டு. இன்னைக்கு பாருங்க, நிறைய குடும்பங்கள் என்ன இல்லை, இன்னைக்கு அமைதி இல்லை, இறைச்சலாக இருக்குது. இயேசு போன படகும் எங்கே சிக்கிச்சு? இறைச்சல தான் மாட்டுக்குச்சு இல்லையா? பயங்கர கடல் கொந்தளிப்பு, பெருங்காற்று. இயேசு எழுதுன்ற என்ன செய்கிறார்? கடிந்து கொள்கிறார். என்ன சொல்ல? இறையாதே அமைதியாயிரு, இறையாதே அமைதியாயிரு. இயேசு ஒருவரே நமக்கு அமைதி அருளக்கூடியவராக இருக்கிறார். இயேசு ஒருவரை நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்று அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்புகள் குடும்பம் இல்லை. நான் அடிக்கடி ஆலோசனை சொல்லுவேன், இயேசு ரத்தத்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த ரத்தம் உங்களுக்கு அமைதியை கொண்டு வரும், விடுதலை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், கடவுளோடு ஒப்புரவாக்குகிற ஒரு மனநிலைக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை இயேசுவோடும் கடவுளோடும் ஒப்புரவாக்கும்படி கடவுள் திருவுளம் கொண்டிருக்கிறார். அமைதியற்ற நிலையில் அந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் படகு அலக்களிக்கப்படுகிற சம்பவத்தை நம்ம எடுத்து வாசிப்போமே. 4:35 வாசிங்க. அன்று மாலை இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். சொன்னார். அவர் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் காற்று அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத, அலைகள் எதன் மீது மோதிச்சு? படகின் மேல் தொடர்ந்து மோத. படகா படகுகளா? படகு. எந்த படகு? எந்த படகு? இயேசு படகோட மற்ற படகும் சேர்ந்து போச்சு இல்லையா? ஆனா அலை வந்து எங்க மோதிச்சு? இயேசு படகு. ஆமா. உங்களுக்கு புரியுதா? உங்க படகுல இயேசு இருக்காரா? உங்க படகுல இயேசு இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? இருக்காரா? அப்ப ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கோங்க, உங்க படகுல என்ன மோதும்? அலைகள். ஐயோ ஆண்டவர், எனக்கே இவ்வளவு பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை? நான் ஜெபத்துக்கு போறேன், பூசைக்கு போறேன், எல்லாம் பண்றேன், எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை? உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஆமென். இயேசு படகுல அந்த படகின் மீது என்ன பண்ணுச்சு? தொடர்ந்து 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 தொடர்ந்து, அப்படிதான் வசனம் சொல்லுது இல்லையா சிஸ்டர்? தொடர்ந்து மோதியது, தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து போராட்டம், தொடர்ந்து குழப்பம். அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ இணையத்தில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். என்ன கேட்கிறாங்க? போதகரே, நாங்க சாக போறோமே, ஆமா, நாங்க கவலைப்படணும். யார் கவலைப்படணும்? ஏசு சாமி தான் கவலைப்படணும். என் பிரச்சனை யார் கவலைப்படணும்? என் பிரச்சனை நான் ஜெபம் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன்? ஃபாதர், கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க ஃபாதர், என் குடும்பத்தில் பிரச்சனைலாம் மாறணும் ஃபாதர். நானும் சொல்லுவேன், நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா குடும்பத்துக்காக? நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்க. நான் உங்களுக்காக உபவாசம் போட்டு ஆண்டவரே அப்படி நான் ஜெபிக்கணும். அப்படியா? முதல்ல நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சீரியல் அவங்க ஜெபிக்கலை,
அவங்க போய் என்ன புலம்புறாங்க, போதகரே உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் சாக போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? நானும் தான் சொல்லியிருப்பாங்க, எனக்கு கவலை இல்லை, செத்துப்போம். ஆனால் ஏசாமி அப்படி சொல்லலை, அவர் அப்படி சொல்லலை. அவர் என்ன பண்ண எழுந்து என்ன செய்கிறாரு? இயேசு விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார், கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு அவங்களை கடிஞ்சு கொள்ளல. யாரை கடிஞ்சு கொண்டாரு? காற்று, பிரச்சனையை கடிந்து கொள்ளுகிறார். அதுக்கப்புறம் அவங்களை கடிந்து கொள்றார். நம்பிக்கை குன்றியவர்களையும் கடிந்து கொள்றாரு. சரியா? ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? எல்லாத்தையும் பார்த்தையே, அப்போ நம்பிக்கை வரலையா என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, நம்ம பல சமயங்கள் நமக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைக்கு நம்ம நிறைய பேர்த்த காரணம் காட்டுவோம். இந்த கணவன் மனைவி கவுன்சிலிங் வருவாங்க, தனித்தனியாக வருவாங்க பேசுறதுக்கு. கணவன் வந்து என்ன சொல்லுவார்னா, மனைவியுடைய எல்லா பிரச்சனையும் சொல்லுவார். என் வீட்டிலையே பிரச்சனை என் மனைவி தான் ஃபாதர். அவள் வாய் மட்டும் நல்லா வச்சுக்கோங்களேன், சந்தோஷமாக இருக்கும், நல்லா பேசிட்டு போவார். அடுத்தவங்க மனைவி வருவாங்க, அவங்க வந்து அப்படி என்ன சொல்லுவாங்க, வீட்டில் பிரச்சனையே யார்? கணவர் தான். அப்படியே லிஸ்ட்டை போடுவாங்க, டான் 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 டான். நான் 2 பேர்த்தையும் கேட்டுக்குவேன், காதில் இந்த காதில் அவங்க, இந்த காதில் அதையும் கேட்டுக்குவேன். அப்போ 2 பேர்த்தையும் உட்கார வச்சு நான் கேட்பேன், 2 பேர் இவரை மாற்றி பேசிக்கிட்டீங்க, இப்போ உண்மையான பிரச்சனை எங்கே தான் இருக்குது? உங்களில் யாராவது இல்லை என் மேலே தான் பிரச்சனை ஃபாதர்னு சொன்னீங்களே யாராவது? அந்த ஒரு மனநிலை யாருக்காவது இருக்குதா? இல்லவே இல்லை. 2 பேர் மாறி நான் அப்படியே சொன்னது போல தான். அதான் பிரச்சனை, இவன் தான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. முதலாவது நாம் நம்முடைய பிரச்சனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எங்கே தவறுகிறோம்? எப்பொழுதுமே நாம் அதில் தவறி போயிடுறோம். எப்பவுமே அவங்க தப்பு, இவங்க தப்பு, அவங்க இப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்க இப்படி செய்கிறாங்க. இல்லை, நான் எங்கே என்னை சரி செய்ய வேண்டும், நான் எங்கே நான் சரிப்படுத்த வேண்டும் என்று நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன்னா நிறைய பிரச்சனை என்ன ஆகிடும்? காணாமல் போயிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இயேசு அந்த இடத்துல அமைதியை உண்டாக்குகிறார், காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளுகிறார். இயேசுவின் ரத்தம் நமக்கு அமைதி நிலைநாட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வரும்படி, ஒப்புரவாக்கும்படி, கடவுளோடு பிரிந்து நம்முடைய உறவை ஒப்புரவாக்கும்படி கடவுள் திருவுளம் கொண்டிருக்கிறார். நான் போய் சொன்னது போல இயேசுவின் ரத்தம் தந்தைக்கு முன்பதாக காட்டப்படுகிறது. உங்க பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் ரத்தம் நமக்காக என்றும் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியே எபேசியர் 2:14 வரைக்கும் வாசிங்க பாப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-16. ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர், அவரே 2 இனத்தவரை பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தம்முடைய உடலில் தாம் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அளித்தார். 2 இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் ஒரே புதிய மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தாரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்கவே இப்படி செய்தார். ஹல்லேலூயா. அவர் கரங்களை தட்டுவோமா? ஆமென். தம் உடலில் ஏற்ற துன்பங்களின் வழியாக பிரிந்த கிடங்களை ஒன்றுபடுத்தினார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, பகைமையை தகர்த்தெறிந்தார். இயேசுவின் ரத்தம் பகைமையை தகர்த்தெறிகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள எவ்வளவு பகைமை இருக்கு தெரியுமா? பகைமை. ஒரே தாய் வயிற்றில் பிறந்த 5 பிள்ளை இருந்தாலும் 5 வெவ்வேறையாக தான் இருக்கு. அன்பு இல்லை, பகைமை, கோபம். நிறைய பேர்த்துக்கு என்ன வருது? கோபம். அதான் ஒரு பானை இருக்குல்ல, பானை, மண் பானை பார்த்துருக்கீங்களா? இருக்கா இல்லையா? அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு எப்பவுமே எப்படி இருக்கும்?
ஜில்லுன்னு இருக்கும். இந்த சூட்டுக்கு நல்லா இருக்கும் இல்லையா, பானத்துக்கு நல்லா இருக்கும். அப்போது அந்த பானைக்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், நீ கோடை காலத்துலேயும் ஜில்லுன்னு இருக்கிற, குளிர் காலத்துலேயும் ஜில்லுன்னு இருக்கிற, எப்படி உன்னால் இப்படி கூலாக இருக்க முடியுது, எப்படி உன்னால் இவ்வளோ கூலாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அது சொல்லிச்சான், என்னுடைய தொடக்கமும் மண்தான், என்னுடைய முடிவும் மண்தான். யார் ஒருவர் தொடக்கத்தையும் நம்முடைய நிறைவையும் கண்டு கொள்ளுகிறார்களோ அவங்க எப்பயும் கூலாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிச்சான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம நினச்சிக்கொண்டோம் நம்முடைய தொடக்கமும் மண்ணு தான், முடிவும் மண்ணு தான், முடிவும் மண்ணு தான். கடவுள் எல்லாவற்றுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆகவே அந்த மண்ணு குறிப்பிட்டு நம்ம அறிந்து கொள்கிற பொழுது நமக்கு என்ன வராது, கோபம். நான் தான் சொல்லுவேன், என்னென்னா என்னைக்காவது கோபம் ஏன் மேலே எனக்கு அதிகமாக கோபம் வந்திருக்கான்னு பாருங்களேன். பட்டிருக்கோமா? உங்கள் மேலே உங்களுக்கு கோபம் வந்திருக்கா? அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அடிக்கிற கோபம் வந்திருக்கா? வந்திருக்கா வரலையா? எல்லா கோபமும் எங்கே வருது? அடுத்தவங்க மேலே தான். அப்படி தான், பிள்ளைங்க மேலே, புருஷன் மேலே, பொண்டாட்டி மேலே, எல்லாமே எங்கே வருது கோபம்? என்னைக்காவது எனக்கு கோபம் வந்து என்னை அடிச்சிருக்காను, நான் அடித்து காயப்படுத்துறது இல்லை, ஆனால் மற்றவங்கள காயப்படுத்துகிறேன். அது அழகாக ஒருத்தர் சொல்கிறாரு, கோபம் என்பது மற்றவர் செய்கிற தவறுக்கு நான் எனக்கு கொடுக்குற தண்டனை தான் கோபம் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அவங்க செய்கிற தப்புக்கு யார் தண்டனை கொடுத்துக்கிறேன்? எனக்கு நான் தண்டனை கொடுத்துக்கிறேன். இந்த கோபத்தினால் வரக்கூடிய வியாதிகள் அநேகம், கோபம் வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகம். ஆகவே இந்த பகைமை என்னும் சுவரை ஆண்டவர் தம்முடைய பாடுகள் வழியாக, இரத்தத்தின் வழியாக உடைத்தெறிந்தார். அவர் கடவுளோடு ஒப்புரவாக்கும்படி அவர் தம் திருவுளம் கொண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 to 9 வரைக்கும் வாசிப்போமே. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 to 9. மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாமும் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவருடைய மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம். உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் எனில் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். ஹல்லேலூயா. Praise the Lord. ரேவாத்தை சொல்லுகிறது, நாம் ஒளியில் நடப்போம், ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். இயேசுவின் ரத்தம் கடவுளோடு மட்டும் ஒப்புரவாக்கும்படி அல்ல, மனிதர்கள் ஒப்புரவாகும்படி கடவுள் தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆகவே இந்த நட்புறவு என்பது ஒருவரோடு கொள்ளுகிற நட்புறவு, சகோதரனாக சகோதரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நட்புறவு, ஒரு சகோதர அன்பு. இயேசுக்கு ரத்தம் சிந்தா தெரியுமா? அவர் தன்னுடைய காரியங்களுக்கு சிந்தவே இல்லை. என் மக்கள் அவர்கள் மீட்கப்பட வேண்டும், என் மக்கள் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும், என் மக்கள் நன்றாக வாழ வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று மற்றவர்களுக்காகத்தான் ஆண்டவரே ரத்தம் சிந்தா. பிரியமானவர்களே, இந்த இயேசுவின் ரத்தம் நாம் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொள்ளும்படி சிந்தப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் நேசிக்கும்படி, ஒருவருக்காக வாழ்வு கொடுக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை காட்டிலும் மேலான அன்பு எதுவுமே இல்லை. அவர் பிறருக்காக ஒரு வாழ்வு என்பது மிக மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். அவர் இயேசுவின் ரத்தம் நட்புறவு கொள்ளும்படி நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறது. திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் தொடக்கால கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்களேன். திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 32 வாசிங்களேன். நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். Praise the Lord. நம்பிக்கை கொண்ட மக்கள் யாரு? நம்பிக்கை கொண்ட மக்கள் யாரு?
நம்பிக்கை கொண்டீங்களா இல்லையா? ஆமாம், நம்பிக்கை கொண்ட மக்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்களாம்? ஒரே உள்ளமும் ஒரே உள்ளம் ஒரே உயிருமாய் இருந்தனர். ஒரே உயிருமாய் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரே உள்ளத்தோடு இருந்தாங்க. தொடக்கல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. எந்த வேறுபாடும் இல்லை, எந்த பாகுபாடும் அல்ல. கிரேக்கர் என்று இல்லை, யூதர் என்று இல்லை, எந்த பிரிவினையோ வேறுபாடுகளோ ஏற்றத்தாழ்வுகளோ இல்லை. அங்கே ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாகத்தான் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏராளமான பிரிவினைகள் உண்டு கிறிஸ்தவ மத்தியில. அந்தஸ்துல, ஜாதியில, பணத்துல, பொருள்ல, வாழ்க்கை முறையில. ஆண்டவர் இயேசு இந்த பாகுபாடுகளை உடைத்து போட்டார். ஆமென். எல்லா வேறுபாடுகளையும் களைந்து போட்டார். அவருடைய பார்வையில் எல்லாரும் ஒரே பிள்ளைகள் தான். ஆமென். அவங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை. படித்தவங்க, படிக்காதவங்க, பணக்காரர்கள், ஏழை என்று அல்ல. ஆண்டவர் இயேசு நாம் நட்புறவு கொண்டிருக்கும்படி, ஒரே தந்தையின் பிள்ளைகளாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். அவர்கள் எவரும் தம் உடைமைகளில் எதையும் தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. எல்லாம் பொதுவா தான் இருந்துச்சு. அவங்களுக்கு யாருக்கும் சொந்தமா இது வச்சுக்கல. எல்லாம் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்து வந்தார்கள். அவர்கள் அனைவரும் மக்களின் நன்மதிப்பை மிகுதியாக பெற்றிருந்தார்கள். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. ஏனென்றால் நிலபுலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். பர்னபா என்று பெயர் கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களின் காலடியில் வைத்தார். Praise the Lord. ஹல்லேலூயா. நம்பிக்கை கொண்ட மக்கள் எல்லாம் நட்புறவு கொண்டவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்குள் எல்லாம் பொதுவாய் இருந்தது. ஒன்றாய் வாழ்ந்தார்கள். ஒரே உடலின் உறுப்புகளாக வாழ்ந்தார்கள். அந்த உடல்ல கை இருந்துச்சு, கால் இருந்துச்சு, மூக்கு இருந்துச்சு, கண் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து ஒரே உடலின் உறுப்புகளாக ஒன்றாய் வாழ்ந்ததுதான் கிறிஸ்தவம். அதுதான் திருச்சபை. இன்னைக்கு இங்கெல்லாம் யாரு கையா இருக்கிறீங்க? திருச்சபையில் யாருமே இல்லையா? கண்ணா, மூக்கா, வாயா இருக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, கேக்குதா? எல்லாருமே கண்ணா? நினச்சி பாருங்க, உடம்புல ஃபுல்லாக எல்லாம் கண்ணா இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? அசிங்கமாக இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் கையாகவே இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அசிங்கமாக இருந்திருக்கும் இல்லையா? ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் உறுப்புகளாக வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் எல்லாம் ஒரே உடலுக்குரியது. ஏதாவது மதிப்பு குறைவு, மதிப்பு அதிகம் இருக்குதா? கண்ணுக்கு தான் மதிப்பு அதிகம், வாய்க்கு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் தான். எப்படி தெரியுமா அர்த்தம்? கண்ணில் ஏதோ தூசி பட்டுருச்சு, கை என்ன செய்யும்? கண்ணு கூப்பிடுமா? கையே கொஞ்சம் வா வா அப்படின்னு கூப்பிடுமா? உடனே கை என்ன செய்யும்? எங்கள் ஊரில் என்ன பண்ணுவோம்னா வாய்கிட்ட கொண்டு போவோம், வாயை ஊதும். பார்த்துருக்கீங்களா? சூடாக வச்சு இங்கே வைப்போம். கண்ணுக்கு வாய் செயல்படும், மூச்சு செயல்படும், கண்ணுக்கு ஒத்தடம் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க ஒரே உள்ளமும் ஒரே உயிரும். பிரைஸ் தி லார்ட். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற உறுப்பு சேர்ந்து, அவளுக்கு தேவைதான். அவள் சும்மாவே கஷ்டம் வருது, அவள் பண்ணின அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு இப்படி பேசுறதுக்கா உறுப்பு இல்லை, ஆறுதல் படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. பர்னபாக்கு என்ன அர்த்தம்? பர்னபான் என்ன அர்த்தம்? ஊக்குவிக்கும். ஊக்கு அப்படின்றது இங்கே சொல்லுவீங்க. இதில் ஊக்கு பின்னா பின்னு வைக்க, அந்த ஊக்குவிக்கிறது இல்லை. இது என்னது? உற்சாகப்படுத்துதல். ஹல்லேலூயா. ஒருத்தரை உற்சாகப்படுத்துதல், ஊக்குவிப்பது ஒவ்வொரு திருச்சபையினுடைய உறுப்பினருக்கு ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே நட்புறவு கொண்டிருக்கும்படி இயேசுவின் ரத்தம் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். முதலாவது பாவ மன்னிப்பை கொடுக்கிறது, இரண்டாவது கடவுளோடு ஒப்புரவாக்குகிறது, மூன்றாவது சகோதரோடு
நட்புறவை உண்டாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ண இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுது? முதலாவது, ரெண்டாவது கடவுளோடு ஒப்புரவாக்குது, மூன்றாவது சகோதரோடு நட்புறவு உண்டாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அப்படி எழுதி நிற்போமா? அப்படி எழுதி நிற்போம். இந்த இயேசுவின் ரத்தம் சகலவற்றையும் செய்ய வல்லது. இந்த இயேசுவின் ரத்தம் கடவுளுக்கு ஏற்புடையதாக நம்மை மாற்றி கொண்டிருக்கிறது. இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை தூய்மைப்படுத்துகிறது, விடுதலை ஆக்குகிறது. இந்த ரத்தத்தின் வழியாகத்தான் நம்ம ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி தூய்மைப்படுத்த போகிறது. ஆமென். இந்த இயேசுவின் ரத்தம் நம்முடைய எல்லா தடைகளையும் உடைக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு ரத்தத்தால் கழுவப்படும்படி நாம் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். இயேசுவே, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, உங்க ரத்தத்தினால என்னை நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, இயேசுவே உங்க ரத்தத்தினால என்னை கழுவும் ஆண்டவரே, ரத்தத்தினால என்னை கழுவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி உங்க ரத்தம், உங்க ரத்தம், பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வியாதிகளை குணப்படுத்தும் ஐயா. உம்முடைய பரிசுத்த தூய இரத்தம் ஆண்டவரே, வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சமாதானம் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் ஆண்டவரே, எங்களுக்கு வெளியேறப்பட்டதப்பா, வெளியேறப்பட்ட அப்படியே ஜெபிங்க, 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 ஜெபிங்க. சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா. இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டது. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணத்துல வாதை எல்லோரையும் அழித்து போட்ட பொழுது கடவுள் சொன்னார், ஆட்டுக்குடியின் ரத்தத்தை நிலைக்கால்ல பூசுங்க. அந்த ரத்தத்தை காணும் பொழுது எந்த வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது, எந்த வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது, எந்த தீங்கும் உன்னை தீண்டாது என்று சொன்னார். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் ரத்தம் நம் நெற்றி மீது பூசப்பட போகிறது, நம் நெற்றி மீது பூசப்பட போகிறது. கண்களை மூடிக்கொள்ள தயவு செய்ய கண்களை மூடி, இயேசுவின் ரத்தத்தினால் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, ரத்தத்தினால் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மையாய் கேட்கிற ஒவ்வொரு நெற்றியிலும், ஒவ்வொரு நெற்றியிலும் இதோ இயேசுவின் ரத்தம் பூசப்பட போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிப்போம். நன்றி, நன்றி, நன்றி. விலங்குகளின் ரத்தத்தை போல அல்ல ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நன்றி. இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே. எல்லாரும் கரங்களை கட்டி, இயேசு ரத்தமே, 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 மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா வியாகுல வேதனையால் வியர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, மகா வியாகுல வேதனையால் வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே,
பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாமே போக்கிடுமே, மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாமே போக்கிடுமே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 மகா பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே, மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, ஹல்லேலூயா, ரமல ஷதரமரா, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, இயேசு ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவரும் மேலே இறங்குவதாக, ஒவ்வொருவரும் மேலும் இறங்குவதாக, வல்லமையுள்ள ரத்தம் ஒவ்வொருவரும் கழுவி பரிசுத்தப்படுத்துவதாக, ரத்தம் ஒவ்வொருவரையும் விடுவிப்பதாக, ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்துவதாக. ஹல்லேலூயா, 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 ரபா கரபா கரபா கரபா, ஓ ஷரபா ரபா கரபா கரபா, வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக ஆண்டவரே, இப்பொழுதே வல்லமை இருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் இறங்கட்டும். எல்லா மனவேதனைகளை மாற்றுகிற ரத்தம், எல்லா சாபங்களை மாற்றுகிற ரத்தம், எல்லா பாவங்களை கழுவுகிற ரத்தம் மீது வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும் என்று சொல்லுகிறார். நன்றி, நன்றி, நன்றி. இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே, 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 ஓ ரபா சந்தர புரபா, ஓ ஷபா ரபா ஒரு சிலர் மேலும் இயேசுவின் ரத்தம் இறங்கி வருகிறது, இயேசுவின் ரத்தம் இறங்கி வருகிறது, விடுதலை கொடுக்கிற இயேசுவின் ரத்தம், வல்லமையின் இயேசுவின் ரத்தம் இதோ தொடுகிறது, தொடுகிறது, தொடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இதோ உங்கள் ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது, பாவங்கள் பூசப்படுகிறது. நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவன் என்று இந்த ரத்தம் உன்னை சந்தோஷப்பட்டாடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தினாலே ஒவ்வொருவரும் கேட்கிறவர்களாய் மாற்றப்படுவார்களா, ஒவ்வொருவரும்
மாற்றப்படுவார்களா? ஹalleluya, ஹalleluya. ஒரு சில அடிமைத்தனங்கள், ஒரு சில அடிமைத்தனங்கள் இப்பொழுது ரத்தத்தின் மூலம் உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இதோ விட முடியாத ஒரு சில பழக்க வழக்கத்தை இதோ இயேசு ரத்தத்தின் வல்லமை கொண்டு உடைக்கிறோம், உடைக்கிறோம், உடைக்கிறோம். விடுதலை உண்டாவதா, விடுதலை உண்டாவதா. இதோ கட்டி வைக்கப்பட்ட உன்னுடைய நிலையை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார், ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். ஹalleluya. ஒரு சில பழக்க வழக்கங்கள் நீ விடுவிக்கப்பட முடியாமல் உன்னை கட்டி வைத்திருக்கிறது. உன்னுடைய ஒரு சில அந்தரங்க பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் உன்னை கட்டி வைத்திருப்பதை இயேசு காண்கிறார். இதோடு வல்லமையுள்ள ரத்தம் உண்மையில் இறங்குகிறது. கேளுங்க, கேளுங்க, ஒவ்வொருவரும் கேளுங்க. விடுவியும் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரை கேளுங்க. கேட்க நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், கேட்க நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இப்பொழுதே, 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 இப்பொழுது பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. என்னால இதை விட முடியல ஆண்டவரே, என்னால விடுவிக்கப்பட முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்ற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் கேட்கிறார். இப்பொழுதே பெற்றுக்கொள்ள விடுதலை, இப்பொழுதே பெற்றுக்கொள். ஹalleluya, ஹalleluya. ராகாலா ஷாதாரா மனகாரா. நன்றி. ஒரு சில பழைய எண்ணங்களை, பழைய நிகழ்வுகளை உன்னால் மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அது அவ்வப்பொழுது இரவிலே உனக்கு ஞாபகம் வருகிறது. அவற்றை நிமித்தம் மிகுந்த துன்பத்தை கண்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசுவின் ரத்தத்தோடு ஒப்புக்கொடு, இயேசுவின் ரத்தத்தோடு ஒப்புக்கொடு. இப்பொழுதே விடுதலை காண்பார், இப்பொழுதே விடுதலை காண்பார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you. நன்றி. தயவுசெய்து கண்களை மூடி உங்க வலக்கரத்தை உங்க தலைமையில் வைத்துக் கொள்ளுங்க. பார்க்கலாம், யாரு கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம், யாரு கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். உங்க வலக்கரத்தை உங்க தலைமையில் நீங்க வைத்துக் கொள்ளுங்க. தயவு செய்து யாருமே கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். இயேசுவின் ரத்தம் இதோ இந்த நிமிடத்தில் இப்பொழுது கல்வாரி நமக்காய் சிந்தின மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இதோ நம்ம இறங்கி வரப்போகிறது. ஓ ரஹல் மஹந்தர துஷரஹரஹர ஜீசஸ், ஜீசஸ். முற்று முழுவதும் கழுவும் அப்பா, முற்று முழுவதும் கழுவும். யாரெல்லாம் உண்மையாய் கரங்களை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எனக்கு விடுதலை தேவாண்டவரே, உனக்கு விடுதலை தேவாண்டவரை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே, இப்பொழுதே, இப்பொழுதே விடுதலை பெற்றுக் கொள்வார்களா, இப்பொழுதே பெற்றுக் கொள்வார்களா. ஹalleluya, ஹalleluya. நீ அடிமை வாழ்வுக்காக அழைக்கப்படல, உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். இயேசுவின் ரத்தம் உனக்கு உரிமை வாழ்வை கொடுத்திருக்கிறது. இயேசுவின் ரத்தம் உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இப்பொழுதே நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாய். உன் கரத்திற்கு மேலாக இயேசுவின் தழும்புள்ள கரம் வைக்கப்படுகிறது. இப்பொழுதே, இப்பொழுது வைக்கப்படுகிறது. பெற்றுக்கொண்டு விடுதலையே, பெற்றுக்கொண்டு விடுதலையே, பெற்றுக்கொண்டு வல்லமையே. ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி. உன்னை துரத்தி வந்து கொண்டிருக்கிற சில அடிமைத்தனங்கள் இப்பொழுதே உன்னை விட்டு ஓடுகிறது, இப்பொழுதே உன்னை விட்டு ஓடுகிறது, வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹalleluya. நன்றி, 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 நன்றி. உடைய வல்லமையினால ஒவ்வொரு நிரப்புகிறீரப்பா, அதற்காக நன்றி, 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 நன்றி. இதோ இயேசுவின் தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கிறது, ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கிறது. விடுதலையாக்கப்பட்ட கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம், கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, 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 ஹalleluya. சத்தமா துதிங்க, துதிங்க, துதிங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி, 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 நன்றி. பெற்றுக்கொள். ஹalleluya, ஹalleluya. இப்பொழுது நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார், இப்பொழுது நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார், நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறது, நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொண்டு வல்லமையே, பெற்றுக்கொண்டு வல்லமையே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஏற்புடையவன் ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார், ஏற்புடையவன் ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் ரத்தம் ஏற்புடையவனை மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya,
Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்துவோம். இரு கரங்களை உயர்த்துவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசு தன்னுடைய அமைதியை உள்ளத்தில் இதுவரைக்கும் நீ கேட்ட இறைச்சல் சத்தத்தை ஆண்டவர் அடக்குகிறார். அங்கு அடக்குகிறார். ஒரு அமைதியான மனநிலையை அது உண்டாக்கி கொண்டிருக்கிறார். கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை நீங்க சொல்ல 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 ஒரு வல்லமை பெருகிக் கொண்டே இருக்கும். இயேசு இயேசு இயேசுன்னு சொல்ல 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 ஒரு வல்லமை பெருகிக் கொண்டே இருக்கும். நன்றி. கரத்தில் காணப்பட்ட கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. கால்களை கட்டி வைத்திருந்த கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. உன் இருதயத்தை கட்டி வைத்திருந்த ஒரு சில கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் ரத்தம் உடைத்திருக்கிறது. இயேசுவே நன்றி 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 சொல்லுங்க பாப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. என்று கண்ட எகிப்தியனை நீ இனிமேல் காண போவது இல்லை. இனிமேல் காண போவது இல்லை. குறைவுகள் மாறுகிறது, வாழ்வு மாறுகிறது, நம்பிக்கைகள் மாறுகிறது. விடுவிக்கப்பட்ட விடுதலை வாழ்வு அனுபவிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உமக்கே இயேசுவே, உமக்கே ஆட்சிமை உமக்கே ஆண்டவரே, மகத்துவம் உமக்கே ஆண்டவரே. எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். என்று சொன்னால் எங்களுக்காக மீட்பு செயலை செயல்படுத்தினவர் நீர் அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்டவர் நீர், நொறுக்கப்பட்டவர், ரத்தத்தை சிந்தினவர், விடுதலை வாழ கொடுத்திருக்கிறவர். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லா ஆராதனையும் உமக்கு செலுத்துகிறோம். உமக்கே மகிமை உண்டாக தொடர்ந்து வழிநடத்துங்க. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்தையாகவே நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.